அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் நிகழ்வாக நேர்மறை சிந்தனைகள். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 652வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதை மையப்படுத்தி இந்த வாரம் அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பினை நாம் முன்னெடுக்க இருக்கின்றோம். அருள் சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அற்புதமான வாழ்வாக நமது வாழ்வியலில் மாறிப்போகின்றது. ஆற்றலுடையவராக, அதுவும் இறைமையின் பேராற்றல் உடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமது வாழ்வியல் பயணங்களில் நாம் எந்த அளவிற்கு முயற்சிக்கின்றோம், நல்ல ஒரு இறைமையின் கீற்றாக நல்லெண்ண தூதுவர்களாக பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை எவ்வாறு நமது வாழ்வியலில் நாம் முன்னெடுக்கின்றோம் என்பதை மைய சிந்தனையாக இந்த வாரம் எடுத்துள்ளோம். இந்த வாரத்தில் முதல் நாளாகிய இன்று நமது உணர்வுகளின் மேலாண்மையை எவ்வாறு சிறப்பாக கையாளலாம், குறிப்பாக சினத்தை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை எவ்வாறு வளப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை மைய சிந்தனையாக கொண்டு நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் 23வது பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் இன்று அற்புதமான சிறப்புரையாக வழங்க நம்மிடையே இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க. அவைக்கு வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி.
உள்ளமும் உடலும் என்ற தொடர் சிந்தனை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உள்ளமும் உடலும்ங்கிற தொடர் சிந்தனை. அதுல இந்த வார தலைப்பு வந்து அருளுலகம் அப்படிங்கிறது. இந்த அருள் உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு பண்பை பத்தி, அந்த பண்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத பத்தி சிந்தனை செய்யறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அருள் உலகத்துக்கு தகுந்த மாதிரி சினம் தவிர்த்தல்ங்கிற தலைப்பும், இந்த அருள் உலகத்துக்கு சினம் தேவையில்லாத ஒரு பண்பு நலன்கிறது. மகரிஷி பயிற்சியிலையும் சொல்றது என்னன்னா, அகத்தாய்வு பயிற்சியில இது 3வது பயிற்சி. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையான ஒரு பண்பு நலன் சொல்லுவாங்க. அந்த பண்பு நலனை பத்தி தான் பார்க்க போறோம். சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு படி கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை முழுமையா சொல்லணும்னா, உணர்ச்சி நிலை நம்ம கொஞ்சம் எழுச்சி பெற்றாலே அது ஒரு சினம் அப்படிங்கிறது தான். நம்ம சத்தமா கத்தி சொல்லணுங்கிறது இல்லை. கொஞ்சம் நம்ம உள்ளளவுல கூட உணர்ச்சி எழுந்தாலே அதுவே சினத்துக்கு ஒப்பானது தான். அதை பத்தின சிந்தனை தான் இன்று நம்ம சிந்தனை செய்ய போறோம். சினம் மாண்டு போக அருள் செய்திருப்பதெக்காலம், பத்ரகிரியார் சொன்ன வார்த்தைகள். அடுத்து வள்ளலார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுதுணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அணுதுணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். வள்ளலார் அவங்க வேண்டிக்கிட்டது இறைக்கிட்ட என்னன்னா, அணு அளவு கூட, அணு வந்து எவ்வளோ மிக சிறியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சிறிதளவு கூட சினம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இறைவனிடம் அவங்க விண்ணப்பம் செய்திருக்காங்க. அப்ப அந்த அளவு கூட இருக்கக்கூடாதுன்னா, அது அந்த அளவுக்கு நமக்கு கேடு வரும் அப்படிங்கிறதுனாலதானே அவங்க வேண்டான்னு விண்ணப்பிக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் எல்லாருமே இது சினமில்லாத தன்மை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் விரும்புறோம். ஆனா அதை கடைபிடிக்க முடியுதா அப்படின்னா அது முடியல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிலா இருக்கும். அதுக்கு வந்து வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மகரிஷி. அதுவும் எளிமையான வழிமுறைகள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் அது செய்ய முடியுமாங்கிறது தான் எண்ணம் வரும். ஆனா வழிமுறைகளே அழகா வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறைகள் வந்து வேற எதுலயும் இருக்குதா அப்படின்னா, நம்ம என்ன கேட்டிருப்போம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருப்போம், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கூட கேட்டிருப்போம். ஆனா மகரிஷி இதை சொல்லாம இதெல்லாம் அடுத்த நிலைக்கு சினம் தவிர்த்தல்ங்கிறது, அதுவும் ஆங்கிலத்தை எப்படி சொல்லணும்னா நியூட்ரலைசேஷன்ஸ் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு சொல்றது, கோபத்தை வந்து தவிர்த்து நடுநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது. இதுக்கு பொருள் அது அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். சினத்தை ஒழிக்க முடியாது, ஆனா தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுனாலதான் அதை வந்து சினம் தவிர்த்தல்ங்கிற பயிற்சி முறை. அகத்தாய்வு மகரிஷி பயிற்சி முறையில மன தூய்மைக்கு தவமும் தற்சோதனைங்கிற அகத்தாய்வும் சொல்லியிருப்பாங்க. அதுல 5 பயிற்சிகள் இருக்கும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இது 3வது பயிற்சி. சினம் தவிர்த்தல்ங்கிறது 3வது பயிற்சி வழிமுறைகள். ஏன் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, மனம் நமக்கு தூய்மையா இருக்கணும், ஒரு குழப்பம் இல்லாத எந்த ஒரு செயல் செய்தாலும் தெளிவான செயல்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனதை தூய்மைப்படுத்தணும். அது தூய்மைப்படுத்துற முறைகள்ல இது ஒன்று. எந்த ஒன்றை பத்தியும் நம்ம சிந்தனை செய்துக்கிட்டே இருந்தா, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அதுல நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, அதுல வந்து ஒரு முழுமைத்தன்மை, ஒரு முழுமையான அதை பத்தி புரிதல் கிடைச்சிரும். அதனால இந்த சினத்தை பத்தி இன்னைக்கு நம்ம முழுமையா புரிந்து கொண்டாலே நம்ம அதுல இருந்து எப்படி விலகி நிக்கிறது, தவிர்க்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். சினம்ங்கிறது நம்மள மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிற ஆஹ் உறவுகளையும் ஆஹ் நண்பர்களையும் அனைத்தையும், உறவுகள் நண்பர்கள் அனைத்தையுமே விலகி விலகி வைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள் சொல்லலாம். அனைத்தையும் சுற்றி சுட்டி எரிச்சிரும். எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம உறவு உறவுகள்ல வந்து மனிதர்கள் மட்டும்தான் இல்ல, கோவத்துல நம்ம கையில இருக்க பொருள் கூட நம்ம தூக்கி போட்டு உடைச்சிடுறோம். அதனால வந்து இதுல அனைத்தும் அப்படிங்கிறது தான் பொருந்தும். சினம் வந்து சினம்னா என்ன எப்படி நமக்கு எழுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். சீரமைக்கப்படாத ஆசையானது செயலாகாமல் தடைபடும் போது அத்தடையை நீக்க எழும் ஆர்வமே சினம். சீரமைக்கப்படாத ஆசைங்கிறப்ப நம்ம அந்த மூணு பயிற்சிகள் பார்த்தோம். இது வந்து 3வது பயிற்சி பார்க்குறோம். ஏற்கனவே 2 பயிற்சிகள் பார்த்தோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். அந்த எண்ணம் ஆராய்தல் எண்ணம் எழுறப்பயே நம்ம வந்து அத வந்து சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்குரிய வழிமுறைகள் பார்த்தோம். எண்ணம் எழுறப்பயே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு தேவையில்லாததெல்லாம் சீர் பண்ணிடுவோம். அப்புறம் அடுத்து ஆசை. ஆசையும் அதே மாதிரி தான். நம்ம வந்து நெறைய ஆசைகள் வந்து சிரமிக்கப்படாத நெறைய ஆசைகள் வச்சு கவலைப்படுறத விட, தேவையான வாழ்க்கைக்கு முன்னேற்றமான ஆசைகள வைக்கிறப்ப, அப்ப வந்து அதுல கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடுது. நமக்கு அடுத்த படிநிலை. அடுத்தது வந்து நம்ம சினம் தவிர்த்தல் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு நன்மைக்கா வரப்ப இது 3வது படிநிலை. இதுல இருந்து சீரமைக்கப்படாத ஆசை. ஏற்கனவே 2 நிலையில நம்ம ஓரளவுக்கு நம்ம மனத தூய்மை பண்ணி, ஃபில்டர் பண்ணி நம்ம நல்ல நிலைக்கு வரோம். அதுல வந்து ஒரு சில ஆசைகள் நமக்கு சீரமைக்கப்படாம வச்சிருப்போம் அத. அது வந்து அந்த சீரமைக்கப்படாத ஆசை நம்ம நிறைவேத்தணும்னு நினைக்கிறப்ப, அத தடை வர்றப்ப தான் நமக்கு அப்படியே உடல் வந்து எழுச்சி பெறுறது தான் ஆர்வம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடனே ஏதாவது ஒரு தடை வந்தா டக்குன்னு அப்படியே நம்ம உணர்ச்சி பொங்கி அந்த வர நிலை தான் சினம். அது என்ன அதுக்கு இன்னும் அழகா சொல்லுவாங்க மகரிஷி. உணர்ச்சி வயப்பட்ட பகைமை உணர்வு அப்படிங்கிறது. இது உணர்ச்சி வயப்பட்ட அப்படியே எழுச்சி பெற்ற நிலைதான் அது. இது ஏன் தடை இது அந்த தடை வரப்ப ஏன் எழுச்சி பெறுது அப்படின்னா, ஒரு செயல் வந்து செய்யறதுக்கு எழுச்சி பெற்றுச்சு. நம்மளோட உயிர் வந்து எழுச்சி பெற்று செய்யறப்போ, அந்த செய்ய போறப்ப வர தடைனால என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர் வந்து எழுச்சி பெற்றது அப்படியே நிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதுதான் உணர்ச்சி உணர்ச்சி பொங்குன நிலை. அதுதான் கோவமா நமக்கு ஆ ஆ புறத்துல தெரியிறது அப்படிங்கிறது. இது முதல்ல வந்து ஒரு தடையா தான் உணர்வோம். அதனால அது கோவம் வரும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இதனால அவங்க பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரம்ப காலகட்டத்துல வர்றது. ஆனா போக போக என்ன ஆகும்னா, வலுவான காரணமே இல்லாம நமக்கு கோவம் வரும். நமக்கே தெரியும். இது ஒரு அற்ப செயலுக்கு போய் இவ்ளோ கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாரி ஆ கோவப்பட்டு அந்த நிலை வந்து பழகிடும் நமக்கு. இதுதான் சாதாரண இயற்கையான நிலை அப்படின்னு நமக்கு ஏற்றுக்கொள்ற தன்மைக்கு வந்துருவோம். இது வந்து அப்புறம் நம்ம சொல்லுவோம், நான் நியாயமான கோவம் தானே அப்படின்னு தான் சொல்லுவோம். கோவத்துல எந்த நியாயமும் இல்ல. கோவமே படக்கூடாது அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்றது. ஆ நமக்கு மட்டும் தான் கோவம் வருதா அப்படின்னா, இல்ல. பிறந்த குழந்தைக்கு கூட கோவம் வரும். கத்தி அது அழுறத பார்க்குறோம். அது கோவத்தினால. அது எப்படின்னா, நம்ம கரு வழியாவே வருது. அது ஜீன் வழியாவே நமக்கு அது அந்த குழந்தைக்கு கடத்தப்படுறோம். அதனால அது வருது. ஆம், நமக்கு மட்டும் தான் இருக்குன்னு இல்ல, குழந்தைகளுக்கு கூட இருக்கு அப்படிங்கிறது. சினத்துக்கு அ காரணம் என்னன்னா, 4 விதமான காரணங்கள். 1 எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஏமாற்றம் அடைதல். நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு அது நடக்கலைன்னா உடனே நமக்கு அப்படியே எழுச்சி பெறுது. ஆ கோவம் அது பிறர் மேல தான் கோவப்படணும் இல்ல. நமக்கே நம்ம மேலேயே நம்மளுக்கே யாரையும் சண்டை போடணும்னு இல்ல. நமக்கு மேலேயே அப்படியே பொங்கி பொங்கி எழுந்து நம்மளையே நமக்கு அந்த நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருப்போம். இது 1. 2 வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை இல்லாமை. ஒரு ஒரு வேலை இப்படிதான் நடக்கணும்னு நம்ம வந்து
நினைச்சிருப்போம். அந்த டைம்ல நடக்கலைன்னா என்ன ஆகும்? உடனே அப்படியே கோவம் எழுச்சி பெறும். சகிப்புத்தன்மை, யாராவது ஒருத்தர் வந்து ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது நமக்கு பிடிக்கலைன்னா நமக்கு பிடிக்கலைன்னு நம்ம அமைதியா இருந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க எப்படி சொல்லலாம்னு எழுச்சி அப்படி தான்கிற உணர்வு எழுச்சி பெறது அதுவும் சகிப்புத்தன்மை இல்லாததுதான். சரிவர திட்டமிடாமை. நம்ம வந்து இப்போ அலுவலகம் போகிறோம், காலையில 9 மணிக்கு போகணும் அப்படின்னா அது முறையான ஒரு திட்டமிடல் இல்லைன்னா என்ன ஆகும்னா, போற நேரத்துல இது செய்யணும், சாப்பிடணும், இந்த பேக் எடுத்துட்டு போகணும், இந்த ஃபைல் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரிசையா லிஸ்ட் வச்சிருப்போம். போற அவசரத்துல எதையாவது ஒண்ண மிஸ் பண்ணிட்டு, கூட இருக்கவங்களே சண்டை போட்டு, இல்ல இது நம்மள நம்மளே உணர்ச்சி வயப்பட்டு நம்மளையே நம்ம கோவப்படுத்திக்கிட்டு, இதெல்லாம் வந்து இந்த சரிவர திட்டமிடாமை. உடல் மன இயலாமை. நமக்கு உடல்நல குறைவுன்னா நமக்கு கோபம் வர்றது ஏன்னா நம்மளாலேயே நம்ம அந்த ஒரு செயல் செய்ய முடியலன்னா அதுவும் கோவம். அது வந்து அதை நம்மளே நம்ம கோவப்படுத்திப்போம். உடல் மனமும் ஒத்துழைப்பு இல்லாத டைம்ல 4 காரணம் என்னென்ன சொல்லியிருக்காங்க? எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைதல், பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாமை, சரிவர திட்டமிடாமை, உடல் மன இயலாமை. இந்த 4ம் நீங்க எந்த ஒரு கோவத்துக்குனாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 4ல பொருந்திடும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப ஏங்கிறத நம்ம அத பத்தி செயல் செய்யாம இருக்கிறதுக்கு வழிமுறை கிடைச்சிரும்ல. அதுக்காக தான் இத வந்து 4 வழிமுறைனால தான் இந்த 4 காரணங்களால தான் கோவம் எழுது. இது அன்றாட வாழ்வுல நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். இந்த 4 தவிர்த்து வேற எதுவும் காரணம் இருக்க வாய்ப்பில்ல அப்படிங்கிறது. மனிதன் கோவப்படுறப்ப கோவம் வேறு மனிதன் வேறா அப்படின்னா, பிள்ளைங்களே நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு கேட்குறாங்க, கோவமா இருக்கணும். நம்மளே என்ன சொல்லுவோம்? நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன? நான்கிறது அங்க சசிகலா அம்மா அப்படிங்கிறது போய் பிள்ளைகளுக்கு முன்னாடி முழுதா கோவமாவே மாறி நிற்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ வந்து அறிவு வேலை செய்யுமா அப்படின்னா, அறிவு விழிப்பு நிலையில இருக்காது. அறிவு வந்து ஆராய்ச்சி. இப்போ ஒரு செயல் செய்யணும்னா நம்ம அமைதியா இருக்கப்பதான் இது எப்படி செய்யணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தன்மை வரும். அங்க கோபமா இருக்கிறப்ப அறிவு வேலை செய்யாது. அது வந்து அந்த கோபமா மாறி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அறிவு அங்க வேலை செய்யாது. கோபமாவே நிற்கும் அறிவு அப்படிங்கிறது. அறிவு விழிப்பு நிலையில இருந்தா கோபம் இருக்காது. கோபம் இருந்தா அறிவு விழிப்பு நிலையில இருக்காது அப்படிங்கிறது. இதுல இந்த ஒரு படத்துல நம்ம சந்திரமுகி படத்துல ரஜினி அந்த காட்சி அந்த ஜோதிகாவ சொல்லுவாங்க. அப்படியே கங்கா கங்கா அப்படியே முழுமையா சந்திரமுகியா மாறி நிக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அப்படியே ஜோதிகா வந்து ஒரு அரகண்டா அப்படியே ஃபேஸ்ல ஒரு எழுச்சி நிலையில இருக்க மாதிரி காமிப்பாங்க. அது வந்து ஜோதிகாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு 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 உணர்ச்சி வயப்பட்ட முகமா அப்படின்னா அப்படி இல்ல. நம்ம முகத்தையே நம்ம கண்ணாடியில பாருங்கன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அத போய் நம்ம கண்ணாடியில பார்க்குறோம்னா நமக்கு அந்த கோவமே போயிடும். ஏன்னா அறிவு தான் ஆராய்ச்சி நிலைக்கு வந்துருச்சே. ஆராய்ச்சி நிலையில இருக்கிறப்ப அங்க எங்க கோவம் இருக்கும்? சரி எப்படிதான் இத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆ நம்மள பார்க்கணும்னு இல்ல. பிறர கோவப்படுறப்ப அவங்க முகத்த பாருங்க. அவங்களோட எழுச்சி நிலை பார்க்குறப்ப, நம்ம அத வந்து பார்க்குற தன்மையில இருக்குமா முகம் அப்படின்னா, இல்ல முகத்த பார்க்குற தன்மை இருக்காது. அதான் முகத்த பார்த்து பேசுங்கங்கிறன்னு சொல்லுவாங்க. கோவப்படுறப்ப முகத்த நல்லா உற்று பார்த்தாலே அந்த கோவம் வராதுன்னு கூட சொல்லலாம். கோவம் குறைஞ்சிரும், தணிஞ்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கண்ண மூடிட்டு கண்மூடித்தனமா தான் திட்டுற மாரி இருக்கும். இத வந்து அழகா மகரிஷி விளக்கியிருப்பாங்க. கண்ணாடி பாருங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து யாரிடம் அடிக்கடி கோவம் வரும் அப்படிங்கிறது பார்த்தா, ஆசைக்கு யார் தடையா இருப்பா? நம்ம கூட இருக்கிறவங்க தான் தடையா இருப்பாங்க முதல்ல. யாரு? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அடுத்து பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள், அப்புறம்தான் சமுதாயம் அப்படிங்கிறது. இந்த கோவத்துல முதல்ல பார்த்தா வாழ்க்கை துணை தான் முதல்ல வருவாங்க அப்படிங்கிறது யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி.
ஏன்னா அவங்க வந்து இந்த பயிற்சி முறைகள்லாம் போய் சொல்லி தர்றது வந்து அனைத்து நாடுகளுக்கும் போயிருக்காங்க. முதல்ல யார் மேல கோவம் இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல வாழ்க்கை துணைய தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிங்கிறது. இது இது ம். அதுவும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னோடு அன்பு கொண்டு தனது தனது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடம்தான் அதிகமாக கோபம் அடிக்கடி கொள்வது வழக்கம் அப்படிங்கிறது. தன்னோட நலத்துல யார் அதிகமா பங்கு கொண்டு நம்மளோடையே கூடயே இருக்கிற எந்த உறவோ அவர்கள் மேலதான் அடிக்கடி கோபம் வர்றதும் அப்படிங்கிற அப்படிங்கிறது கருத்து. நம்ம சிந்தனை செய்தாலும் அப்படிதான் இருக்கும். நம்ம வாழ்க்கை துணை மா- அஹ் திருமணம் ஆனவர்கள்னா வாழ்க்கை துணை, இல்லைன்னா பெற்றோர்களுக்கு பிள்ளை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் அப்படின்னு தான் சொல்லணும். இது நமக்கு உடலும் பாதிக்குது, நம் மனதையும் நம்மளையும் பாதிக்குது, உறவுகளையும் பாதிக்குது, பிறர் நம்ம சுற்றி இருக்கிற பிறர்களையும் பாதிக்குது. இது நம்ம வந்து ஆஹ் சிறு வயதிலிருந்தே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் வந்து மகரிஷி சொன்னதுதான், அறிவு வந்து ஆராய்ச்சி நிலையில இருக்காது. அப்படி இருந்தா தானே நம்ம அதை வந்து சீர் செய்ய முடியும் அப்படிங்கிறது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறது. தன்னையே கொல்லும். அதுக்கு என்ன தலைப்பிட்டிருக்காங்கன்னா, சினம் ஒரு தற்கொலை அப்படின்னு இருக்காங்க. தன்னையே காக்காது, ஆஹ் பிறரையும் வந்து அது அஹ், கொல்லும் அப்படிங்கிறது. தன்னையும் கொல்லும், பிறரையும் வந்து துன்பப்படுத்தும் அப்படிங்கிறது. சினம் சினை செய்தார்க்கும் தீமை செய்தார்க்கும் வந்து நன்மையே செய்யணுங்கிற மனிதர் பண்புடைய நமக்கு, நம்ம கூடயே இருக்கிற உறவுக்கு போய் நம்ம ஆஹ் தீமை செய்யலாமா? கோவத்தினால அவங்களுக்கு வந்து தீமை செய்யலாமா அப்படிங்கிறது. இது வந்து ஒரு நம்ம நன்றி நன்றி இல்லாத தன்மை உடையது இந்த பண்பு அப்படிங்கிறது. இது நன்றி நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். ஆனா கூட இருக்க உறவுகளுக்கு வந்து கோவத்தை தான் நம்ம பயிர் பரி பரிஸ் பரிசா கொடுக்கிறோம். இது நன்றி இல்லாத தன்மை அப்படிங்கிறது கோவத்தோடது. அடுத்தது வந்து சினம் சங்கிலி தொடர் அப்படின்னு மகரிஷி விவரிப்பாங்க. அது எப்படி சங்கிலி தொடர் அப்படின்னா, இப்போ அலுவலகத்துல உயர் பதவியில இருக்க ஒரு மனிதர் வந்து கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கீழே இருக்க பணியாள்கிட்ட கோவப்படுறாங்கன்னா, அந்த கோவம் வந்து அடுத்தது வந்து அவரு வந்து வீட்ல அங்க அவரு அதிகாரி கிட்ட காமிக்க முடியாம அந்த கோவத்தை வந்து வீட்ல இருக்க மனைவிகிட்ட காமிக்கிறாங்க. அந்த மனைவி என்ன ஆகுது, குழந்தைகிட்ட காமிக்கிறாங்க. ஏன்னா மேல கணவர்கிட்ட காமிக்க முடியாம அவங்க கீழ இருக்க குழந்தைகிட்ட காமிக்கிறாங்க. இது வந்து அது தொடர்ந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு வர்றதுனால இது ஒரு சங்கிலி தொடர்ன்னு சொல்லிட்டு, இது எல்லாரிடம் சினம் வந்து காமிக்கிறோமா அப்படின்னா இல்ல. பெரும்பாலும் தன்னை விட எளியவர்களிடம்தான், தனக்கு கீழ பணிஞ்சு போறவங்க கிட்ட மட்டும்தான் அதிகமா கோவப்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது. அது எளிய மனிதர்கள் அப்படிங்கிறது கீழ நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இதுல வந்து நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துறது, சினம் வந்து உச்சிக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் முழுமையான புரிதல் வந்து எனக்கு எங்க கிடைச்சதுன்னா, இங்க மனவளக்கலை மன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது சினம் எப்படி உச்சிக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிறது வார்த்தைகள் நம்ம நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துவோம். ஆனா அதுக்கு முழுமையான புரிதல் கிடைக்காது. ஆனா இங்கே வந்துதான் அது கிடைச்சது. அது என்ன அப்படின்னா, நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று வரைக்கும் நமக்கு தெரியும். விண்ங்கிறது, ஆகாயம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது என்னங்கிறது நம்ம புரிதல் நமக்கு கொஞ்சம் கம்மி தான். இந்த ஆகாயம், விண்ண பொறுத்தவரையிலும். நிலம்னா நம்ம கெட்டிப்பொருள் தெரியும். நீர்னா ரத்த ஓட்டம் தெரியும். ஆஹ் காற்று நம்ம மூச்சு காற்று தெரியும். வெப்பம்ங்கிறது நம்ம உடம்பு சூடு வரைக்கும் தெரியும். ஆனா இந்த விண்கிறது எப்படின்னா, நம்ம உடம்புல சுற்றி ஓடிட்டு இருக்கு பாருங்க உயிர். நமக்குள்ள உயிர் இருக்குங்கிறது தெரியும். ஆனா அதை பத்தின புரிதல் கொஞ்சம் கம்மி தான். அந்த உயிர் நமக்குள்ள ஓடிட்டு இருக்க உயிர் வந்து அதுதான் எழுச்சி பெற்று நமக்கு கோவமா வருது. அந்த உயிர் வந்து
இப்ப நம்ம ஒரு செயல் செய்யணும்னா உடனே நமக்கு வேகமா செய்யணும்னா ஆற்றல் என்ன கொடுக்குதுன்னா அந்த உயிர் தான் நமக்கு ஆற்றல் கொடுக்குது. இந்த கோவப்படுறப்பயும் அப்படிதான். அப்படியே உடல்ல இருக்கிற சுத்திக்கிட்டு இருக்க அந்த உயிரை வந்து அப்படியே எழுச்சி பெற்று அதுல இருந்து உள்ள காந்தம் நமக்கு மேல எழுச்சி பெறப்ப அது ரொம்ப சிறிய அளவு நுண்மைத்தன்மை உள்ளதுன்னு நமக்கு தெரியும். அடர்த்தி குறைய குறைய தான் சொல்லுவோம். நிலம் அடர்த்தியானது, அதை விட அடர்த்தி கம்மியானது நீரு, அதை விட அடர்த்தி கம்மியானது காற்று. இப்ப இதை விட அடர்த்தி கம்மி நீரை விட காற்றை விட அடர்த்தி கம்மி வெப்பம், வெப்பத்தோட அடர்த்தி கம்மி உயிர். இந்த உயிர் அப்ப எவ்வளோ லேசானது. இப்ப எழுச்சி பெற்று வேகமா எழுச்சி பெற்றா லேசானது என்ன ஆகும்? மேல் நோக்கி போக செய்யும். அந்த நம்ம உடம்புல இருக்க உயிர் வந்து மேல் நோக்கி போறப்ப நமக்கு எது மேல் பகுதி? உச்சம் தலைதான். உச்சந்தலையில போய் உடனே உச்சந்தலையில அட் a டைம்ல அந்த எழுச்சி பெற்ற அத்தனையும் மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போய் உச்சந்தலையில படுறப்ப நமக்கு மூளை செல்கள்ல வந்து அது படுறப்ப என்னாகும் அப்படின்னா அவ்வளோ ஆற்றலும் போய் உச்சியில நிக்கிறப்ப என்னாகும்? இப்ப காற்றாற்று வெள்ளம் வந்து ஓடுது. அதுல போய் தண்ணிய மொண்டு பாருங்க. கையில மொண்டு பாருங்க. எடுக்க முடியுமா அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ்ல வெளியில தான் போகும். நம்ம கையில அள்ளவே முடியாது. அதிலயே நீரோடை போகுதுன்னு வச்சுக்கங்க. கையில தண்ணி அள்ளுறப்ப என்ன ஆகும்? கையில தண்ணி வரும். நமக்கு உபயோகமாவும் இருக்கும். அப்ப அந்த உயிராற்றல் பொறுமையா நமக்கு எழுச்சி பெறப்ப நமக்கு அது செயலுக்கும் வரும். உணர்வு நிலையில இருப்போம். ஃபோர்ஸா காற்றாற்று வெள்ளமா இருந்தா அது எந்த பயனுக்கும் இல்ல அப்படிங்கிறது தான். அது மாரி தான் இந்த ஆற்றல் உயிர் எழுச்சி பெறதுனால மூளை செல்கள்ல போய் அங்க மோதி எல்லாம் நிக்கிறப்ப எந்த இதுவும் இல்லாம விரயமா தான் ஆகுது அப்படிங்கிறது. இதனால தான் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலை வந்து ஆ அறிவு வேலை செய்யாது அப்படிங்கறது சொல்ல காரணமும் இதுதான். அடுத்து வந்து உச்சந்தலை இதுதான் அந்த ஜிவ்வுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? கோபம் எனக்கு தலைக்கு மேல ஜிவ்வுன்னு உச்சியில ஏறிடுச்சுன்னு சொல்றதும் இந்த பொருள் தான். இந்த பொருள் எனக்கு இங்க வந்து மன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் புரிந்து கொண்டது. ஏன் இந்த அளவுக்கு நமக்கு கோபம் வர்றப்ப இவ்வளோ எழுச்சி பெறுது நம்ம உடல் வந்து இந்த அளவுக்கு மாற்றம் அடையுது அப்படிங்கிறது நான் இங்க வந்து தான் கற்றுக்கொண்டேன். இதுல ஒரு 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 ஜோக்கா ஒரு ஜோக்கா சொல்லணும் அப்படின்னா படம் வந்து எம்டன் மகன் அப்படிங்கிற படம். அதுல வடிவேலு காமெடி. இந்த காமெடி வந்து பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை. அவங்க வந்து சரண்யாவும் கூட இருக்கிற பரத்தும் வெளில போயிருப்பாங்க. வடிவேலு வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக வருவாங்க. கடைக்கு வந்து கேட்டா இல்ல, வீட்லயும் இல்லைன்னு கேட்டா நாசர் வந்து வடிவேலு ஆட்டோல கூட்டு போய் குன்னக்குடி அந்த கோவில் வாசல்ல நிக்கிறதா காமிப்பாங்க. அதுல வந்து நான் வரல வடிவேலு சொல்லுவாங்க. நான் வரல நாசரை நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. ஆட்டோக்காரர் நீயும் போக வேண்டியதானே, போய் புண்ணியம் கோவிலுக்கு போயிட்டு வந்தா புண்ணியம் தானே, நீ மலை ஏறிட்டு வர வேண்டியதானே. அவரு மலை இப்ப ஏறல, இப்போதைக்கு படிதான் ஏறாரு, திருப்பி இறங்கி வந்துதான் திருப்பி ஏறுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த காமெடி ரொம்ப அதை ரசிக்காத மனிதரே இருக்க முடியாதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு படிதான் ஏறாரு, இறங்கி வந்து அதுக்கப்புறம் தான் மலை ஏறுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்றம்ங்கிறது இந்த இந்த இதை தான் குறிக்கிறது. அந்த உச்சந்தலை வரைக்கும் நமக்கு கோபம் ஏறுறது. இது வந்து புரிதலுக்காக தான் சொன்னேன். அந்த படத்துல இன்னும் கூட கொஞ்சம் சொல்லலாம். ஒரு மனிதர் குடும்பத்துல அதிகமா கோவப்படுறவங்க அப்படின்னா வீட்டுல இருக்க அனைவருமே எந்த அளவுக்கு பாதிப்பாங்கங்கிறது அது அவங்க ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமான எதிர்ப்பை தெரிவிக்கும். அது வந்து அந்த படத்துல இருக்கும். அதுதான் அதுதான் அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் வந்து ஒரு ரொம்ப அதிகப்படியான கோபம் இருக்கிறப்ப எத்தனை பேரு இல்லத்துல பாதிக்கிறாங்கங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிளா கூட அந்த படத்தை சொல்லலாம். அடுத்தது சினத்தினால் வரும் கேடு பார்ப்போம். சினத்தினால என்னென்ன கேடு விளைவிக்குதுன்னா இது நம்ம அனைவரும் நிறைய படிச்சு தெரிஞ்சு வாழ்வில் அனுபவிச்சு நிறைய தெரிஞ்ச விஷயம்தான். ரத்த அழுத்தம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கண் நோய் அதிகமா இருக்கும், முகம் அழகு கெடும்படி வரிசையா மகரிஷியும் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய வாழ்வியல்ல பார்த்து பாதிப்படைஞ்சவங்க அடைந்திருப்போம். அதுல ஒரு சிலது மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
அது புதிய புரிதல்ங்கிறதுனால இது கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நமக்கு கோவம் பட்டா நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து பித்த நீர் அதிகமா சுரக்கும். அதனால குடல் புண் அதிகமா வரும், வயிற்றுப்புண் அதிகமா வரும்னு சொல்றது இதுக்கு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல ஒரு படிநிலை என்னன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிறதுனால வயிறு புண்ணாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த உணவ வந்து ஜீரணிக்கிற தன்மை வந்து குடலுக்கு வந்து முழுமையா இருக்காது. முழுமையா இல்லாதனால நமக்கு தெரியும் நம்ம உணவு வந்து 7 தாதுவா மாறும். ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, மிதுனாத திரவம். மித்த 7 தாதுகளா மாறும். உடலுக்கு இது மூலம் தான் நம்ம ஆற்றல் கிடைக்கும் உணவுக்கு. உணவு மூலம் இந்த மாரி மாறி தான் ஆற்றல் கிடைக்கும். இந்த 7 தன்மைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறது வந்து ஆம், உணவுல இருந்து நீரா தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கன்வெர்ட் ஆகிறது. அது என்ன ஆகும் அப்படின்னா, முழுமையா நல்ல சத்துள்ளதா அது அங்க மாறாது. நம்ம குடுக்குற உணவு நம்ம என்னதான் சத்தான உணவு எடுத்துக்கிட்டாலும், அந்த கோவப்படுறப்ப அந்த உணவுல அந்த தன்மை வந்து ஆ முழுமையா போகாம, குறைந்த தன்மையில தான் போகும். அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நல்ல ஆற்றல் கிடைக்காது. நம்ம வந்து கண்ணு தான் பாதிக்குது, அ இதயம் தான் பாதிக்குதுன்னு அப்படின்னு சில உறுப்புகள மட்டும் சொல்றோம். ஆனா, முழுமையான உடல் முழுவதுமே சத்து இல்லாம பாதிப்படையும் அப்படிங்கிறது. ஆம், அதனால தான் அவங்க சொல்வாங்க, அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு வந்து ம். நரம்பு தளர்ச்சி நமக்கு வெளிப்படையா தெரிகிறது அந்த நரம்பு தளர்ச்சி 1, 2 தான் சொல்லுவோம். ஆனா முழு உடம்புமே நோயாவே மாறிடும். காலப்போக்கில அது நோயாவே மாறிடும் உடம்பு அப்படிங்கிறது வந்து இதுல எனக்கு கொஞ்சம் புதிய ஆ புரிதலா இருந்தது. அத பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஆம். அப்ப நம்ம கோவப்படுறப்ப எந்த ஒரு ஆற்றலையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது. உறுப்புகள் பாதிப்பு மட்டும் இல்ல, எந்த ஆற்றலுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது. அப்புறம் காந்த ஆற்றல் குறைவுபடும். கோவப்படுறப்ப நம்ம வந்து ஆ எழுச்சி பெறுறப்ப, அந்த உயிர்ல இருந்து வர காந்த ஆற்றல் வந்து ரொம்ப ஆற்றல் விரயமாகும் அப்படிங்கிறது நமக்கு இதுல இதுல தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஆம், ஒரு தடவ நம்ம கோபப்பட்டா, காலையில இப்ப நம்மளோட தூங்கி எழுந்திரிச்சு நல்ல ஆற்றலா இருக்கு நம்ம பாடி. அந்த நாள் ஃபுல்லா நமக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சிருக்கு. காலையில எழுந்ததையும் நம்ம ஒரு அன்றாட காலை வேளையில ஒரே ஒரு தடவ நம்ம கோவப்பட்டுட்டா, அந்த கோவத்துக்குரிய ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னா, கோவப்பட்டப்ப நம்ம உடலோட ஆற்றல் என்ன ஆகும்னா, அந்த டே ஃபுல் அன்னைக்கு நைட் வரையிலும் நமக்காக சேர்த்து வைக்கப்பட்ட உடம்புல உள்ள ஆற்றல் வந்து, அந்த காலையில ஒரே டைம்லயே முடிஞ்சிருது. அந்த ஆற்றல் ஃபுல்லா ஒரே நேரத்துல ஒரு ஒரு அந்த காலை பொழுதுலயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மதியம், ஈவினிங் வரைக்கும் நமக்கு எவ்ளோ வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்குரிய ஆற்றல் எல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டோம். அன்னைய டேயோட அந்த ஆற்றல முடிச்சுட்டோம். நம்ம எனர்ஜி முடிஞ்சிருச்சு. அடுத்து மதியமோ, ஈவினிங்கோ திருப்பி நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா, இந்த கோவத்தோட ஆற்றல் எங்கருந்து எடுத்துக்கிறோம்னா, மறுநாள், அடுத்த நாள் 2வது நாளுக்கு 3வது நாள் வரைக்கும் உள்ள ஆற்றல எடுத்துடுறோமா. இப்ப எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சரி அப்ப நம்ம அந்த அளவுக்கு சேமிச்சு வச்சிருக்கோமா, மறுநாளுக்கு, அடுத்த நாளுக்கு உள்ளது அப்படின்னா, அது அப்படி இல்ல. மறுநாள் நம்ம திருப்பி ஆற்றல் பெறுவோம்ல, அந்த ஆற்றல இன்னைக்கே எடுத்துட்டோம்னா, நம்ம உடல் என்ன ஆகும்? ரொம்ப தளர்ந்து போய்க்கிட்டே இருக்கும். அதனால தான் சின்னமயப்பட்டவங்க சீக்கிரம் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும், இது ஒரு அ புதிய புரிதலா இருந்தது. இன்னும் ஒரு தடவ கோவப்பட்டா இன்னைய ஆற்றலோட ஆற்றல், அதுக்கு மேலுமே கோவப்பட்டப்ப அடுத்தடுத்த நாட்களுடைய ஆ ஆற்றல் எடுக்கிறோம். அதனால தான் வாழ்நாள் குறைவு அப்படிங்கிறது. இது எனக்கு ரொம்ப ஒரு புதிய தகவலா இருக்கும். பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. கோவமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. அம் கோவம் தான் எந்த தவறு செய்தாலும், அந்த கோவம் தான் தாய் தந்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு, ஆ கோபம் வந்து அவ்வளோ ஒரு கொடியது அப்படிங்கிறது. ம். இந்த கோவம் தான் வந்து நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்துல, ஆ இந்த உலகுல நடக்கிற துன்பங்களுக்கும், போர்களுக்கும் கூட காரணம் அப்படிங்கிறது அ சொல்லலாம்.
ஆசையும் காரணம், அதோட கோபமும் காரணம் அப்படிங்கிறது. அம் விலங்கினம் கூட என்ன ஆகும்னா, கோவப்பட்டா தன் பற்களையும், நகத்த மட்டும் தான் பயன்படுத்தும். ஆனா மனிதன் என்ன பண்றான்னா, நமக்கு கொடுக்கிற அறிவ கொண்டு அணுகுண்ட தயாரிச்சு, நம்மள் நம்ம சக இனம் மனித குலத்தையே, நம்ம சக உயிர்களையே அழிக்கிற அளவுக்கு ஆ மாறுறான். விலங்குகள் கூட அப்போதைக்கு அங்க இருக்கிற அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற, அதுக்கு தொந்தரவு பண்ற உள்ள இத மட்டும் தான் அது அம் ஆ துன்புறுத்துது. ஆனா மனிதன் தான் வந்து அறிவ கொண்டு இந்த அணுகுண்டுனால எத்தன உயிர்கள் வந்து ஆ துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது இதுல கோவத்துல அப்படிங்கிறது மனிதர்களோட தவற வந்து சுட்டி காமிக்கிறது இந்த இடத்துல. இது ஆன்மீக பாதிப்பு. இதுவரைக்கும் நம்ம வந்து உடல் சார்ந்து, உறவுகள் சார்ந்து பார்த்தோம். இது வந்து ஆன்மீகத்துக்கும் தடையா இருக்கு அப்படிங்கிறது. என்ன ஆன்மீகம்? இந்த அருளுலகம். இப்ப இந்த தலைப்பு கொட்டியதாவே கூட இது இருக்கலாம். அ ஆன்மீக பாதிப்பு அப்படிங்கிறது, ஆன்மாவை பற்றி நம்ம நம்ம உடம்பு வந்து நமக்குள்ள இருக்க உயிர் வந்து ஆன்மா. அதுல என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆ தடையாக இருக்கிறது எதுன்னா, நம்ம வந்து இந்த இந்த பிறவி வந்து இந்த மனித பிறவி பெற்றது வந்து என்னது அப்படின்னா, அறிவுல நல்ல வளர்ச்சி அடைந்து முழுமை பேர் அடையிறது. இறைய உணர்ந்து முழுமை பேர் அடையிறது தான். இறுதியா அந்த இறையிலேயே போய் நம்ம கலக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அந்த நோக்கத்துக்கு எது தடையா இருக்குன்னா, சினம் தடையா இருக்கு. தவம் ஆற்றி மன அலைச்சூழல குறைச்சு குறைச்சு கொண்டு வரோம். இந்த மன குறைய குறைய நம்ம இறைநிலையை நோக்கி பயணம் செய்துட்டு இருக்கோம். இது வந்து கோவப்படுறப்ப என்ன ஆகும்னா, மன அலைச்சூழல் அதிகமாயிக்கிட்டே போகும். அப்ப எங்க நம்ம அந்த இறைத்தன்மையை நோக்கி பயணிக்க முடியும்? இது நேர் எதிரான பண்பு அப்படிங்கிறது கோவம்ங்கிறது. இது எப்படின்னா, அந்த "ஜான் ஏறினால் முழம் சறுக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய படத்துல நெறைய இந்த காட்சிகள் வரும். ஒரு துன்பமான ஒரு ஒரு நபருக்கு துன்பமான அ சூழ்நிலை அப்படின்னா, படியில ஏறுற மாரி காமிப்பாங்க. ஆனா பார்த்தா ஒரு 4 5 படி ஏறுற மாரி இருக்கும். ஆனா கீழ ரொம்ப பார்த்தா ஒரு 50, 100 படிக்கு கீழ வர மாரி பிக்சர் வரும் திருப்பி. திருப்பி அவங்க ஏறுவாங்க. திருப்பி அதுக்கு கீழே போற மாரி காமிக்கும். இந்த இந்த நிலை தான் வந்து இந்த கோவப்படுற நிலை. இது வந்து ஆன்மீகத்துக்கு தடையான நிலை அப்படிங்கிறது. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆன்மீகம்ங்கிறது இந்த ஆன்மா வந்து தூய்மையை நோக்கி பயணிக்கிற நிலை. இதுதான் ஆன்மீக முன்னேற்றம். இந்த தூய்மை நிலைய அடையறத வந்து தூய்மை செய்யாம திருப்பி திருப்பி பாவத்த செய்யறதுக்குரிய தன்மைய குடுக்கும் அப்படிங்கிறது கோவம். இது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விளக்கமும் கூட. இந்த ஆன்மீகத்துக்கு தடை அப்படிங்கிறது. ம். கோவம்ங்கிறது விலங்கின பண்பு. இது நமக்கு தேவையில்ல. அடுத்தது பொறுமையும், சகிப்புத்தன்மையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொறுமை நான் என்ன சொல்லுவோம், நான் எவ்வளோதான் பொறுமையா இருந்தேன். இருந்தாலும் இவங்க தான் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு பொறுமையே போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேலயும் காமிச்சிட முடியாது. எவ்வளோதான் பொறுமையா இருந்தேன், கடலுக்கு ஒப்பாங்க. பொறுமை வந்து கடல் பெரியது அப்படின்னு சொல்றது. மகரிஷி அத ஒரு படி மேல என்ன சொல்லுவாங்கன்னா, பொறுமைக்கு வந்து எல்லையே கிடையாது. இதுக்கு வந்து நீ இது இது ஒரு காரணம் சொல்லி இது இது எந்த ஒரு காரணத்த சொல்லியும் இந்த கோவமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மன்னிப்பு. ஆ பிறர வந்து மன்னிக்கிறப்ப, நமக்கு வந்து அந்த கோவம் போயிடுது. அ வஞ்சமா மாறாது. சரி நான் கோவம்லாம் எழுச்சி பெறல. உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ள வச்சுட்டு, ஆ கோவத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்டின்னா, வெளியில காமிக்காம உள்ளேயே இது பண்ணா, அது வந்து என்ன ஆகும்னா, அது வந்து வெளியில தான் எழுச்சி பெறாது. உள்ளேயே இருந்து அது வஞ்சமா மாறிடும். அதனால மன்னிச்சிருங்க. அப்படிம்பா. அது இன்னும் ஒரு அழகா சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப நல்லாருக்கும். கோவப்படுறது வந்து கோவத்த அடக்குறது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் கோவமே படல, வெளியில காமிக்கல, கோவத்த அடக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணினா,
அது என்ன பண்றதுன்னா, குளிப்பதா நினைச்சு சேரள்ளி பூசிக்கிறதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குளிக்கிறோம்னு நினைச்சு சேர் அள்ளி பூசிக்கிறோமா கோவத்தை அடக்குறது. இது வந்து 2 விதத்துல வரும். இப்ப நம்ம வந்து கோவப்பட்டா நம்மளும் பாதிப்போம், பிறரும் பாதிப்பாங்க. 2 பக்கம் பாதிப்பு இருக்கு. இது சினத்த அடக்கினோம்னா, நம்ம மட்டும் பிறரோட பாதிப்பையும் சேர்த்து நம்ம ஒருத்தரை 2 பாதிப்பையும் ஏற்றுக்கொள்றோம். இதுதான் வந்து குளிப்பதாக நினைச்சு சேர பூசிக்கொள்வதற்கு ஒப்பாகுங்கிறதுக்கு. ஹம், இந்த அளவுக்கு பாதிப்புள்ள இது வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க வந்து பயிற்சி பயிற்சி முறைகள் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பயிற்சி முறைக்கு போறதுக்கு முன்னாடி திருக்குறள் வழி ஒரு 4 இத வந்து ஒரு படிநிலையா மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம பயிற்சிக்கு போகலாம். ம். திறனல்ல திறனல்லதற் திறனல்லதற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. பிறர கோவத்துல வந்து பழி வாங்க கூடாது அப்படிங்கிறது இந்த திருக்குறள் வழி. அடுத்தது வந்து கோவப்படுறப்ப அத வந்து ஒரு அவங்களோட எதிர்வினை காமிக்காம நம்ம அமைதியா இருந்துடலாம். நம்ம நம்மளாவே இருந்தாலே அது அவங்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதே ஒரு சிறந்த செயல் அப்படிங்கிறது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். நம்மளாவே இருந்தாலே நம்மள அவங்ககிட்ட இருந்து நம்ம வென்றதாதான் அர்த்தம். திருப்பி அவங்கள வந்து கோவத்துல வந்து அவங்க திட்டினாதான் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இது வந்து 3வது நிலை. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். துன்பமே கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்து பாருங்க. இப்போ அங்க வந்து துன்பமும் போயிடும், பகைமையும் போயிடும், ஒரு உறவும் மேம்பட்டுரும் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொரு நிலை. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன என்ன பயத்தோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யணும். என்னதான் துன்பம் கொடுத்தாலும் இனியவே செய்யணும் அப்படிங்கிறது வந்து திருக்குறள் இது சொன்னாலும் இது 4யும் வந்து ஒரு அழகா படிநிலையா கொடுத்து அவங்க விளக்கியிருப்பாங்க. இது ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம வந்து துன்பம் செஞ்சவங்களுக்கு தவம் முடிச்சு வாழ்த்துறோம். ஆஹ் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வாழ்த்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை செய்யறோமா அப்படின்னா அதை வந்து அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். அடுத்த படிநிலை இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யல். இனியவை வந்து இதை விட உயர்வான வாழ்த்தி அவங்கள வந்து அடுத்த படிநிலைக்கு அவங்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெறணும் அப்படிங்கிறது. இதை விட ஒரு இனிமை தன்மை வேற எதுவும் இருக்காது அப்படிங்கிறது தான். இது வந்து அவங்க மகரிஷியோட அங்க விளக்குனதுல வந்து ரொம்ப பிடிச்சதா இருந்ததுனால இத இந்த இடத்துல பதிவு செய்ய தோணுச்சு. பயிற்சி முறைக்கு போயிடுவோம். பயிற்சி முறை வந்து மகரிஷி சினம் தவிர்த்தல் வந்து பயிற்சியா எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி பயிற்சி முறைகள் இருந்ததா அவங்களே சொல்லியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல இப்ப வேணா இருக்கலாம். அந்த காலகட்டத்துல அவங்க வடிவமைக்கப்பட்டப்ப இதுக்கு இந்த சினம் தவிர்த்தல் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி முறைகள் இல்லை. நம்ம ஒரு செயல் சரியா செய்யணும்னா அதுக்கு பயிற்சி இருந்தாதானே நமக்கு செய்ய முடியும். வார்த்தைகள்ல மட்டும் நம்ம சினம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டிலேயே இதை பார்த்துருக்கோம். நிறைய 1 2 சொல்லு கோவம் வந்தப்ப அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அப்ப அந்த இடத்துல வந்து மாறி அந்த சிந்தனை மாறுறதுக்கும் அந்த மன அலைச்சல் மாறுறதுக்கும் கொடுக்கறது. இல்லைன்னா வாயில தண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருங்க, அந்த நேரம் பார்த்தா அப்ப சினம் போயிடும். அப்போ கூட இருக்க உறவுகளும் வந்து மனம் வேதனைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து நம்ம அதுதான் தெரிஞ்சா அந்த கோவமே போயிடுமே. அந்த எண்ணம் வந்து ஆராய்ச்சி நிலைக்கு வந்தா கோவமே போயிடுமே அப்படின்னு தான் கேள்வியா இருக்கும். அதுக்காக தான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க,
நீங்க வந்து அந்த கோவப்பட்டப்ப போய் நீங்க ஒரு பயிற்சி செய்யணும்னா வராது. முன்னாடியே உங்கள பயிற்சி பண்ணி ஒரு தயார்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல வர்றப்ப மனம் எழுச்சி பெறாது. மன எழுச்சி தானே கோவமே! மனம் எழுச்சி பெறாது. எழுச்சி பெறப்பயே என்ன சொல்லும்? "நீ கோவப்பட போற. நீ வந்து தன்மையா ஆயிக்கோன்னு" சொல்லு. நம்ம அங்க சங்கல்பம் செய்து வச்சிருப்போம். அப்ப அந்த சங்கல்பம் தான் முன்னாடி வந்து நிக்கும். அப்ப எண்ணம் வந்து விழிப்பு நிலைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி முறைகள் பார்ப்போம். என்ன பயிற்சி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு யார் யார் மேல கோபம் வருது அப்படிங்கிறது ஒரு காலம் 4 காலம், 6 காலம் போட்டுக்க சொல்லுவாங்க. முதல் காலத்துல நம் பயிற்சி வந்து யார் மேல கோபம் வருது நமக்கு, யார் யார் மேல நமக்கு கோபம் வருதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த நபர் யாரு? கணவன்னா கணவன், மனைவினா மனைவி, அப்பான்னா அம்மா அப்படிங்கிறது வரிசையா பிள்ளைகள் அப்படின்னா, சினம் ஏற்படும் நபர் யாருங்கிறத பார்த்து அதுக்கு வந்து ஒரு வரிசையா ஒரு 10 பேர், 15 பேருக்கு மேல நம்மள ஒரு 10 பேர் தான் இருப்போம். நம்ம அன்றாட வாழ்வில அடிக்கடி சினம் எழுதுனா, அவங்க இவ்வளோ பேர் தான் இருப்போம் அப்படிங்கிறது வரிசை பண்ணிக்கணும். அடுத்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே எண்ணி பார்த்தாலே அவ்வளோதான் இருப்போம். எ அடுத்தது வந்து எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. கணவன்னா வாழ்க்கை துணை. அ பிள்ளைகள் அ பிள்ளைகள்னா பிள்ளைகள் வரிசையா அது ஏன் அந்த உறவுகள் பத்தியும் எழுதிக்கிறாங்க. இது 2வது காலத்துல. 3வது காலத்து சினம் எழ காரணம் என்ன? எதனால சினம் எழுந்தது? பொதுவான காரணத்த எழுதணும். இப்ப அல்ல அவங்க தான் நம்ம சொல்லவும், இல்ல இல்ல அவங்க வந்து நம்மள சொல்லுவாங்க. அப்படி இல்ல. சிச்சுவேஷன் என்னால எழுந்தது. இப்ப காலையில வந்து உணவு சரி அவங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்படின்னா, கணவர் ஆஃபீஸ் கிளம்புறாங்கன்னா, நேரத்துக்கு நம்ம சாப்பாடு குடுக்கல அந்த இடத்துல அப்படின்னா, அப்ப என்ன என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல சாப்பாடு நேரத்துக்கு அம் குடுக்கல அப்படிங்கிறது தான் அது காரணம். சினம் சினம் எழும் காரணம் இது எனது பொறுப்பு. இப்பதான் இங்க வரும் எனது பொறுப்பு என்ன? அந்த சாப்பாடு கரெக்ட்டா நேரத்துக்கு நம்ம அவங்க அவங்க வந்து நேரத்துக்கு கேட்கறாங்க. நம்ம நேரத்துக்கு குடுக்கல. அப்ப வந்து யாரு? இதுல நம்மளோட பொறுப்பு என்ன? இப்ப நான் வந்து நேரத்துக்கு உணவு கரெக்ட்டா குடுத்திருந்தா, அங்க சினம் எழுந்திருக்குமா? எழுந்திருக்காதுல்ல. அப்ப இதனால முன் அனுபவம் என்ன? நம்ம என்ன பண்ணுமா? ஏற்கனவே இதுதான் அவங்க தான் சீக்கிரம் கிளம்புறாங்கன்னு தெரியுது. இதே ஏற்கனவே தப்பு பண்ணப்பயே இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு. இப்பயும் அதே சிச்சுவேஷன் தான் வருது. அப்ப நம்ம ஆராய்ச்சி வந்திருக்கணும்ல. நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு. இது ஒரு நான் எக்ஸாம்பிள் புரிதலுக்கு தான் சொன்னேன். மகரிஷி இப்படித்தான் குடுத்திருப்பாங்க 6 காலம். கடைசியில முடிவு இப்ப என்ன முடிவு என்னன்னா, இனி நான் எப்போதும் நேரத்துல அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நேரத்துல நான் உணவு தயார் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது. சிச்சுவேஷன் ஒரு அன்றாட வாழ்வில நடைபெறதுனால, இது வந்து நான் ஒரு புரிதலுக்காக இந்த சிச்சுவேஷன எடுத்துக்கிட்டேன். 6 காலம். ஃபர்ஸ்ட் சினம் ஏற்படும் நபர். எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. அடுத்து 3வது வந்து சினம் எழ காரணம் என்ன? சினம் எழும் காரணத்தால் எனது பொறுப்பு. எப்போதுமே கோவத்த நம்ம அடுத்தவங்கள தான் காமிப்போம். இதுல எனது பொறுப்பு என்ன? முன் அனுபவம். இந்த தவறு ஏற்கனவே செய்தப்ப என்ன நிகழ்ந்தது? இறுதியா என்ன சங்கல்பம். இனி இந்த நிகழ்வு வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும்? நான் வந்து சங்கல்பம் செய்து, இனி நான் உணவ வந்து சரியா தயாரிப்பேன். இனி கோவப்படுகிற சிச்சுவேஷன ஏற்படுத்த மாட்டேன். அப்படிங்கிற சங்கல்பம் ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்படிங்கிறது. இது வந்து பயிற்சி முறைகள் நான் வந்து கொஞ்சம் எளிமையா தான் நான் சொல்லியிருக்கேன். இது அந்த புத்தகத்துல படிச்சு பார்த்தாலோ, இல்ல மன்றம் சார்ந்து போய் நீங்க பயிற்சி எடுத்தாலோ, இது ஒரு எளிமையான பயிற்சி அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம அ இதெல்லாம் வந்து நம்ம எழுதி, இதெல்லாம் சரி பண்றது விஷயமா? இப்போ இருக்க வேகமா ஓடிட்டு இருக்க சூழ்நிலையில, இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு அப்படிங்கிறது. நம்ம இது சொல்றப்ப அப்படிதான் தோணும். ஆனா செயல்படுறப்ப அதோட பலன் வந்து அ பயன்படுத்தினவர்களுக்கு தெரியும். இப்ப இங்கேயே நம்ம விஜயகுமாரி அம்மா பேசுறப்பயே அவங்க குரல்லயே எவ்வளோ தன்மைய உணர்றோம். அ அப்ப அவங்க எத்தன வருடமா அவங்க வந்து அத பயணிச்சிருப்பாங்க. எத்தன நி ஆராய்ச்சி நிலையில அது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்திருப்பாங்கங்கிறப்ப, இந்த தன்மை தெரியுது. அ இது வந்து எக்ஸாம்பிள்க்கு நான் சொன்னது. அம் நபர்கள் வந்து அவர் எப்படி சினம் வந்து அட்டவணை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, கோபம் வாரியா யார் மேல அதிகமா கோபம் வருதுன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா, அதிகமா கோபப்படுறது நம்ம இந்த வாழ்க்கை துணை தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க. அந்த கோபம் வாரியா வந்து பயிற்சி வேற அ அட்டவணையிட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வர்றது எப்போதுமே இந்த வாழ்க்கை துணை
அப்படிங்கிறது தான். அவர் உலகம் ஃபுல்லா வேற போய் உலகம் ஃபுல்லா சுற்றி பயிற்சியும் குடுத்ததுனால, எங்க போனாலும் வந்து அந்த அட்டவணைய படிக்க சொல்லுவாங்களாம். "மகரிஷியா வந்து இங்க படிங்க உங்களோட அட்டவணைய" அப்படின்னு சொல்லுவாங்களாம். படிக்கிறப்ப பார்த்தா, யார கேட்டாலும் பார்த்தா, அந்த திருமணமானவர்கள் முதல்ல சொல்றது வாழ்க்கை துணையா தான் பட்டியல்ல இருக்கும். இது வந்து யுனிவர்சல் ட்ரூத்து. இது உலக உண்மை அப்படிங்கிற மாரி அத சொல்லியிருப்பாங்க. இது 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 ஃபர்ஸ்ட்டு. அடுத்து பார்த்தா, பெற்றோர்கள்னா பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க. பிள்ளைகள்னா பெற்றோர்கள் எழுதியிருப்பாங்க. திருமணம் ஆகாம இருக்கிற இதுல. அடுத்தடுத்த படிநிலை பார்த்தா நமக்கு பிள்ளைகள், அப்புறம் வந்து அடுத்த உறவுகள், அடுத்து நண்பர்கள், அடுத்தது தான் கடைசியா தான் சமுதாயம் வரும் அப்படிங்கிறது. இதுல முதல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறப்ப, இந்த வாழ்க்கை துணைக்கு இந்த நபர் நம்ம சொல்லுவோம்ல, சினம் ஏற்படும் நபர் ஃபர்ஸ்ட்டு. ஒரு நபர் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கங்க. 10 நபர்ன்னு வச்சுக்கிட்டா, ஃபர்ஸ்ட்டு அந்த நபர எடுத்துட்டு, எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. அவருக்கும் நமக்கு என்ன வாழ்க்கை துணை? ஆ இப்போ எனக்கு வந்து வயது 50. மேரேஜ் ஆவறதுக்கு முன்னாடி 20 வயது வரையிலும் அம்மா, அப்பா கூட இருந்தது. அம்மா, அப்பாவுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு 30 வருடம் 50 வயதுல 30 வருடம் வாழ்க்கை துணையோட இருக்கேன். 20 வருடம் வந்து அப்பா, அம்மா நம்ம வளர்த்தது. நமக்கு 3 வேளை உணவு குடுத்து, உடை குடுத்து வளர்த்தது அப்பா, அம்மா. அவர்களுக்கு எவ்ளோ நன்றியா நம்ம இருக்கோம். அதே வாழ்க்கை துணை 30 வருடம் இதே செயல நமக்கு அது செய்திருக்காங்க. நம்ம இப்ப வேலைக்கு போறோமான்னா, வேலைக்கு போல. நமக்கு வேணுங்கிற எல்லா தேவைகளையும் நிறைவேத்துறது யாருன்னா, வாழ்க்கை துணை தான். அப்ப என்ன அப்ப என்னன்னா, ஒரு படி மேல்நிலையில தான் இருக்காங்க. அப்பா, அம்மாவ விட கூட ஒரு படி மேல்நிலையில தான் அவங்க நமக்கு தேவைய நிறைவேத்தியிருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் உள்ள தொடர்பு, அந்த வாழ்க்கை துணை செய்த நன்மைய எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம். எத்தன நன்மைகள் நமக்கு செய்திருக்காங்க அப்படிங்கிறப்ப, சினம் வர்றது குறைஞ்சிரும். அந்த நன்மைய எண்ணி பார்த்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்க. கோவப்படுறப்ப, இந்த வாழ்க்கை துணை மேலயா நான் கோவப்பட்டேன்? இத்தன நன்மைகள் செய்த வாழ்க்கை துணை மேலயா நான் கோவப்பட்டேன்? அப்படிங்கிறது நினைக்கிறப்ப, கோவம் குறைஞ்சிரும். நாள் ஆக ஆக அது என்ன ஆகும்னா, அது மாறி நல்ல தன்மையில உறவு அ வரும். ஆனா கோவம் எழுச்சி பெறாது. எழுச்சி பெறப்ப என்ன சங்கல்பம் பண்ணியிருப்போம்னா, இந்த இவ்ளோ நன்மை செய்த வாழ்க்கை துணைய நம்ம நன்மைகள வேற வேற நம்ம எண்ணியிருப்போம்ல, அந்த எண்ணம் தான் வந்து முதல்ல நிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப சிறப்பான இதுவும் கூட. ஏன்னா அப்பா, அம்மாவுக்கு நம்ம எவ்ளோ அ நன்மைகள் செய்றோம். ஆம். கூட இருக்கிற உறவுகளுக்கு செய்யலேன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த கோவம் எழுச்சி பெறது வந்து கூட இருக்கிற உறவுகள் கிட்ட தான் எழுச்சி அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப, இந்த நன்மைகள்லாம் எதிர்த்து ம எண்ணி எண்ணி சங்கல்பம் செய்துக்கங்க. ஆராய்ச்சி பண்ணி சங்கல்பம் செய்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து இப்ப இது வந்து 1 வாரம் ஆ அ 1 வாரம் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கேள்வி பதில் நிகழ்ச்சியில வாழ்க்கை துணைக்கு வந்து எவ்ளோ துன்பம் குடுக்குறாங்க. நீங்க 1 வாரத்துல கோவம் போயிடுன்னு சொல்றீங்களே! அது ஏற்றுக்கொள்ள முடியுறதா? இல்லையே! அப்படின்னு மகரிஷிட்ட கேட்கிறப்ப, சரி உங்களுக்கு என்ன 2 வாரம் வேணுமா? 2 வாரம் எடுத்து பண்ணுங்களேன். உங்க வாழ்க்கை துணைக்கு தானே நீங்க செய்ய போறீங்க அதையும். அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா? 2 வாரம் இல்லையா? ஒரு 70 நாள் உங்களுக்கு தேவையா? எடுத்துக்கங்களேன். அதனால என்ன? நன்மை தானே விளைய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. இது வந்து அது கேட நினைக்கிறப்ப நன்மைக்காக நம்ம ஒரு நாட்கள் செலவு பண்றதோ, இல்ல நேரத்த செலவு பண்றதோ, ஒரு தவறில்ல அப்படிங்கிறது தான். அ பயிற்சி ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் பயிற்சி வழிமுறைய கொஞ்சம் அ விட்டுட்டேன். அத சொல்றேன். பயிற்சி வந்து 1 நாள் ஓய்வா எடுத்துக்கங்க. எப்போதுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஓய்வா எடுத்துக்கங்க. அதுல ஒரு 1/4 மணி நேரம் தவம் இயற்றிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தவம் இயற்றிட்டு பண்றப்ப, மனம் வந்து அமைதி நிலை தான் நமக்கு வந்து ஆராய்ச்சி தன்மையும், விழிப்பு நிலையும் கிடைக்கும். அப்ப தவம் இயற்றப்ப மனம் அமைதி நிலைக்கு வரும். அடுத்த படிநிலைக்கு நம்ம அந்த ஆராய்ச்சி செய்றப்ப, ஆ சரியான முடிவுகள செய்யறதுக்கு வழிவகை செய்யுங்கிறதுக்காக தான் இந்த ஓய்வு நாளாவும், அ தவம் இயற்றிட்டும் இந்த அட்டவணையெல்லாம் பண்ண சொல்றது காரணமும். அ ஒரு சில கேள்விகள் வந்து மகரிஷிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகள வந்து நான் ஒரு 2, 3 சின்ன சின்ன இதுதான் சீக்கிரம் முடிஞ்சிரும். அ
ஒரு அன்பர் கேட்டிருப்பாரு. ஆம், நீங்க இத நீங்க தான் தவம் செய்தா மன அலைச்சலை குறைஞ்சிரும், கோவம் குறைஞ்சிருங்கிறீங்க. ஆனா துர்வாச முனிவர் வந்து மனம் அடங்க கத்துக்கிட்டாரு. அவரே முனிவர். மனம் அடங்க கத்துட்டாரு. ஆனா சினம் அடங்க அவரு கற்கல. ஏன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க கேள்வியா. அதுக்கு மகரிஷி அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. அவரு வந்து தான் என்கிற ஒரு பற்று நிலை. தான் தான் நல்ல ஒரு அ ஆன்மீகத்துல நல்ல முன்னேற்றத்துல இருக்கிற மனிதர், தனக்கு தான் ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற தான்ங்கிற பற்று உள்ளதுனால தான், அவருக்கு அந்த மாரி தன்மை, அவருக்கு சினம் அடங்கல. தான் தனதுங்கிற பற்று இருந்தா, அது வந்து சினம் ஏற்படும். அதனால தான் அவருக்கு அந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஏங்க அவ்ளோ உயர்வான அந்த ஒரு அவ்ளோ ஒரு எழுச்சியான மனநிலை உள்ள மனிதர நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க? அவர வந்து அது மாரி அந்த அந்த மாரி இருக்கிற இத விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த மாரி யாராவது உங்கள சினம் கொண்டு கொண்டு திட்டுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க காலையிலயும் மாலையிலயும் அவங்க தவம் இருக்கிறப்ப வாழ்த்தி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையும் கூட. அடுத்து வந்து அடம் பண்ற குழந்தைகள கேட்டிருப்பாங்க. பிள்ளைகள் வந்து அடம் பண்றப்ப நீங்க கோவப்படக்கூடாதுங்கறே கோவப்பட்டு திட்டினா தான் குழந்தைகள் வந்து அ அமைதியாகுறாங்க. அவங்கள போய் எப்படி கோவப்படாம நம்ம அமைதியா வந்து வழி நடத்துறது அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க. எந்த ஒன்றுக்கும் வந்து ஒரு வளர்ச்சி நிலைன்னு உண்டு. ஒரு ஒரு செடி வைத்தோம்னா, சின்ன செடி காய்கறி செடி வச்சோம்னா, அது ஒரு 3 மாசம், ஒரு 6 மாசம் அதுக்கு வாழ்நாள் அப்படின்னா, அது 6 மாசமும் வளர்ச்சி நிலையில தான் இருக்கு. ஒரு மரம் வைத்தோம்னா, அது மரம் வந்து 50 வருடம் வேணும்னா, அது குறிப்பிட்ட நிலைக்கு வர வரைக்கும் அது வளர்ச்சி நிலையில தான் இருக்கு. அது மாரி மனிதனோட வளர்ச்சி நிலை வந்து 6 அடி வரையிலும் வளர்ச்சிக்குரிய நிலை. அப்ப என்ன ஆகும்? எழுச்சி பெற்றுக்கிட்டே தானே இருக்கும். அந்த உடம்புல இருக்க ஜீவகாந்தம் வந்து வளர்ச்சிக்குரிய நிலை எழுச்சி பெற்றுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அமைதியா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தா, அது எப்படி வளர் நிலையில இருக்கும்? அப்ப அது நல்ல இயக்க நிலையில தான் இருக்கும் குழந்தை. அப்ப அந்த குழந்தைய நீங்க எப்படி ஆ, ஆ அடம் பண்ற குழந்தைகள எப்படி நீங்க வழிப்படுத்தணும்னா, இப்போ ஒரு பொருள கையில எடுத்துட்டு தரமாட்டேன்னு வம்பு பண்ணுது. அந்த பொருள் சேதமாகக்கூடாது அப்படின்னா, அத விட ஒரு பொருள நல்ல பொருளா அதுகிட்ட காமிச்சு, அந்த பொருள கையில இருந்து வாங்க பாருங்க. ஏன் வந்து நீங்க அது ஒரு நல்லது அத விட ஒரு நல்லத கேட்கிறப்ப, அந்த கையில இருக்கிறத நம்மகிட்ட குடுத்துட்டு, அத வாங்கிக்க பாக்க தானே செய்யும் அந்த குழந்தை. அத வந்து அந்த மாரி ஒரு அடுத்த நல்ல வழிமுறைய அதுக்கு காமிங்க. அப்ப வந்து அது அடம் பண்றது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அப்ப குழந்தை வளர்ப்புல இது ஒரு சிறந்த வழிமுறைகள்னு கூட சொல்லலாம். அம் அடுத்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா யார் விட்டு குடுக்குறதுன்னு ஒரு சிறப்பான கேள்வி நெறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுல வந்து நெறைய இடத்துல ஒரு வழி முன்னிறுத்தியிருப்பாங்க இந்த இதுக்கு பதில். அ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரப்ப யார் விட்டு குடுக்குறது அப்படின்னா, யார் அறிவாளியோ அவங்க விட்டு குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு குடுக்குறவங்க தான் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படின்னா, இப்ப கோவம் வர்றது, ஒருத்தர் சத்தமா பேசுறாங்க. இன்னொருத்தரும் சத்தமா பேசுனா, 2 கொக்கி ஒருத்தர் ஒரு கொக்கியும் இன்னொரு கொக்கி மாட்டி இழுத்தா, அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, அதுக்கு வழியே இல்ல. அப்ப அது ஒரு கொக்கி வந்து நேரா ஆயிடுச்சு, மாட்டி இழுக்கல அப்படின்னா, அங்க இருந்து ஒரு பக்கமாவே எவ்வளோ நேரம் வந்து சத்தம் இருக்கும் அப்படின்னா, இருக்காது அப்படிங்கிறது தான். அப்ப அறிவு ஆராய்ச்சி நிலையில யாரு நல்லா செயல்படுறாங்க, விழிப்பா செயல்படுறாங்கன்னா, அப்ப அவங்க அறிவாளி தானே! அப்ப வந்து அங்க சண்டை இருக்காது தானே! இததான் மகரிஷியும் அவங்க அவங்க விளக்கம் சொன்னது. யாரு அறிவாளியோ அவங்க சண்டை போட மாட்டீங்க. அ யாரு விட்டு குடுக்குறீங்களோ, அவங்க தான் அறிவாளி அப்படிங்கிறது. இது ஒரு சிறந்த ஒரு இல்லத்துல இருக்க வாழ்க்கை துணைங்களுக்கு இது வந்து சிறப்பான ஒரு பதிலா இருக்கும். அ இறுதியா அவங்க சொன்னது, மனிதன் வந்து புனிதனா ஆகிடலாம் அப்படிம்பாங்க. சினத்த தவிர்த்தாலே மனிதன் புனிதனாக ஆகிவிடலாம் அப்படிங்கிறது. வள்ளலார், அன்னை தெரசா, இயேசுநாதர், புத்தர் இவங்கெல்லாம் எப்படி வந்து புனிதரா ஆனாங்கன்னா, அவங்க கிட்ட அந்த மனம் எழுச்சி பெற நிலை இல்லாததுனால தான் அவங்க புனித தன்மையில இருந்தாங்க அப்படிங்கிறது நிறைவான கருத்தா சொல்லி, ஒரு பாடல் அவங்க மகரிஷி சொன்ன ஒரு பாடலோட அ
நிறைவு செய்து கொள்கிறேன். சினம் கொள்வார் தம் தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பார் சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தன் கழுத்தை தாமே வெய்ய வாள் கொண்டு கிழித்தார் மனுவாராம். ஒரு நிமிடம், இன்னொரு பாடல் மட்டும் ஒண்ணு எடுத்துக்கிறேன் மகரிஷியோடது. சினம் கவலை என்னும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மன வலிவும் உடல் வலியும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் மிதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனம் இனி என்னிடத்தை இயலாமல் காப்பேன் என்று பலமுறை கூறி வெற்றி கிட்டும். இந்த பயிற்சி முறையும் அதனால வர கேடும் பத்தி தான் அவங்க மகரிஷி இதில் சொல்லியிருப்பாங்க பாடல். இந்த பாடலோட இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரருக்கு நன்றி. கற்பகாவுக்கு நன்றி. ரேவதிக்கு நன்றி. சித்திரம் படைக்கும் வேலுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க என்பது மிகவும் சிறப்பான ஒரு அருமையான பகிர்ந்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவர் இசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது கூற்றாக, நமது முன்னோர்களின் கூற்றாக இருக்கின்றது. அருளுலக வாழ்விற்கான வழிமுறைகளுக்கான ஒரு அடிப்படை பண்பாக சினம் தவிர்த்தல் மற்றும் உணர்வு நிலைகளை எவ்வாறு கையாளலாம் என்பதை குறித்த அற்புதமான பார்வையினை அதிகாலை அன்பு பரிசாக அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் இன்று நமக்கு சிறப்புரையாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் அருளுலகம் சார்ந்த தொகுப்பு அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களுடைய இசை மலையில் நாம் அனைவரும் நனைய இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலாமாவிற்கு நன்றி. அருளுலகம் அப்படிங்கிற தொகுப்புல இன்றைக்கு உடலும் உள்ளமும் அப்படிங்கிற தொடர் நிகழ்வுல சினம் தவிர்த்தல் அதை பத்தி பார்த்தோம். மனம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சினத்தை தவிர்க்க வேண்டும். சினத்தை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது. அதனாலதான் சினம் தவிர்த்தல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அந்த சினம் அப்படிங்கிறது நம்மை மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்க உறவுகளையும் எரித்துவிடும். நம்ம ஒரு பொருள் கூட உடைச்சிருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழிப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் சினம் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல செய்வோம். அடுத்ததாக ஆசை சீரமைத்தல், அதுவும் அதற்கு அப்புறம் அடுத்த நிலை. இது 2 நிலையிலையுமே ஓரளவு சினம் தவிர்த்தரலாம். அடுத்த நிலை தான் சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வருது. ஏன் கோபம் வருது நமக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். முதல்ல நம்ம சொல்லுவோம், நம்ம ஒரு கோபம் வரும், இதனாலதான் கோபம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு
காரணம் நம்ம சொல்லுவோம். அது போக போக என்ன ஆகும்னா, வலுவில்லாத காரணங்களுக்கு கூட நமக்கு கோவம் வந்துரும். நியாயமான காரணங்களுக்கு தான் எனக்கு கோவம் வருதுன்னுலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா கோவம் அப்படிங்கிறதே நியாயமே கிடையாது. ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட கத்தி அழுகுது, கோவப்படுது அப்படிங்கிறதுனால, நம்ம கருவழியாக தான் அந்த குழந்தைக்கு கூட கோபம் வருது. எப்பல்லாம் கோவம் வருதுன்னா, முதல் காரணம் பார்த்தோம்னா, நம்ம எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும்போது கோபம் வருகிறது. அதற்கு அடுத்ததாக நமக்கு பொறுமையும், சகிப்புத்தன்மையும் இல்லாத போது கோபம் வருது. நம்ம சரியாக திட்டமிடாம ஒரு இடத்துக்கு போகணும்னா, நேரத்துக்கு கிளம்பியிருக்க மாட்டோம், திட்டமிட்டிருக்க மாட்டோம். அந்த மாரி திட்டமிடாத சமயங்கள்ல கோபம் வருது. நமக்கு உடல்நல குறைவு இருந்தா கோபம் வருது. கோவமா இருக்கும்போது, "நான் கோவமா இருக்கேன்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பார்த்தா, நம்ம அ நான் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே, நம்ம முழுவதுமாகவே கோபமாகவே மாறி போகிறோம். அப்ப நம்ம அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யும்போது, அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது, நமக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா, நம்ம அறிவு விழிப்பு நிலையில் இருக்காது. அப்ப நம்ம முகத்த பார்த்தோம்னா கூட நம்ம கண்ணாடில முகத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, என் முகத்த பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கோவம் வரும்போது. கண்ணாடில நம்ம முகத்த பார்த்தோம்னா, நமக்கே இவ்ளோ கோவப்படுறோம். நம்ம முகமே மாறிடுச்சே, கங்கா சந்திரமுகியா மாறுன மாதிரி அப்படின்னு நமக்கே தோணும். யாரு மேல கோவம் அதிகமா வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கை துணை மேல வரும், பிள்ளைகள் மேல வரும். இது நன்றி இல்லாத தன்மையினால வருது இந்த கோபம். அதே மாரி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒருத்தர் கோவத்த காமிச்சா அடுத்தவங்க மேல அப்படி கோவம் வந்துட்டு ஒரு சங்கிலி தொடராவே மாறிருது. நமக்கும் கீழ இருக்காங்கன்னு நம்ம நெனைக்கிறவங்க, எளியவர்கள் மேல தான் நமக்கு கோபம் வருது. அப்ப இந்த கோபம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடல் முழுவதுமே பாதிக்கப்படுது. உடல்நல குறைவு ஏற்படுது. நம்ம நம்ம ஆயுளும் குறைந்து விடுகிறது. ஆற்றல் விரயமாகுது. நம்ம சேர்த்து வச்ச ஆற்றல் எல்லாமே இந்த மாரி கோவத்துல போகும்போது, நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கு ஆற்றல் இருக்காது. நம்மள ஆன்மீகத்துல போகணும் அப்டின்னா, அதற்கும் இது தடையாக இருக்கும். ஏன்னா, இறைமையுடன் கலப்பது தான் நம்மளோட குறிக்கோள்னா, அதற்கும் நம்ம தடையாக மாறிடும் இந்த சினம் அப்டிங்கிறது. அப்ப என்ன நம்ம பண்ணலாம்? இந்த சினத்தை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலான்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமைக்கு எல்லையே கிடையாது. இந்த அளவுல நான் பொறுமை இருக்கேன். கடல் அளவு நான் பொறுமையா இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. அந்த பொறுமைக்கு எல்லைங்கிறதே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். மன்னிப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியம். நம்ம கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அ சேத்த நம்ம மேலேயே பூசிக்கிற மாதிரி தான் குளிக்கிறோம்னு நெனச்சுக்கிட்டு, அமைதியா இருக்கும்போதும் சரி, கொ நம்ம திட்டுறாங்க அப்டின்னா, நம்ம திட்டிட்டோம் அப்டினாக்கா, அத காட்டிலும் நம்ம அமைதியா இருக்கும்போது தான் நம்ம நாமாவே இருக்க முடியுது. இது எல்லாத்தையுமே திருக்குறள்ல இருந்து 4 திருக்குறள் மூலமாகவும் அழகா சொன்னாங்க. "நமக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும் இன்னா செய்தார்க்கும் நம்ம இனியவே செய்ய வேண்டும்." அப்படிங்கிற அந்த 4வது நிலைய நம்ம அடையணும். இப்ப கோவப்படும்போது நம்ம பயிற்சி எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா, அந்த மாரி அறிவு விழிப்பு நிலையில இருக்காது. அப்ப அறிவு விழிப்பு நிலையில இருந்தா பயிற்சி தேவையில்ல. அப்ப பயிற்சி எப்ப நம்ம செய்யணும்னா, ஏற்கனவே நம்ம பயிற்சி செய்து சங்கல்பம் செய்து வைத்திருந்தா தான், அந்த சினத்தை நம்ம தவிர்க்க முடியும். அதற்கு ஒரு அட்டவணை நம்ம தயாரிச்சுக்கணும். அந்த அட்டவணை போட்டுட்டு, ஒரு ஓய்வு நாளா நம்ம எடுத்துட்டு, அந்த அட்டவணை போட்டுட்டு, நம்ம ஒவ்வொரு இதா எழுதிக்கணும். எந்த நபர் மேல கோபம் வருது? அந்த நபருக்கும் நமக்குமான தொடர்பு எ என்ன அப்படிங்கிறத எழுதிக்கணும். அதற்கப்புறம் கோபத்திற்கான காரணம் என்ன? அந்த கோபத்துல என்னுடைய பொறுப்பு என்ன? இது முன் அனுபவம் இதுல இருக்கா? இதே மாரி ஒரு சூழ்நிலை முன்னாடி வந்திருக்கா? அப்போ நம்ம எப்படி நம்ம பதில் சொன்னோம், இல்ல எப்படி கோவப்பட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதற்கப்புறம் இதெல்லாம் எழுதிட்டு சங்கல்பம் இனிமேல் கோவம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சங்கல்பத்தையும் போட்டுக்கலாம். இப்ப வாழ்க்கை துணை மேல தான் மிக அதிகமாக எல்லோருக்குமே கோவம் வருது. கல்யாணம் ஆகலன்னா பிள்ளைகள் மேலோ, பெற்றோர் மேலோ கோவம் வருது அப்டின்னா, அந்த வாழ்க்கை துணை நமக்கு என்னென்ன நன்மை எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி அந்த நன்மைகளை நினைக்கும்போது கோபம் வராது. இப்ப கோபம் அதிகமாக தவம் செய்யும்போது கோபம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா துர்வாச முனிவருக்கு கோபம் வருது அப்படின்னா, அவர் தான் இந்த தவ நிலையில் ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அவருக்கு கோபம் வந்தது. அந்த மாதிரி கோபம் இருக்கும்போது, ஒரு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நம்ம அவங்கள வாழ்த்தலாம். குழந்தைகள் மேல கோபம் வருது அப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்க வரைக்கும் இந்த எழுச்சி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதனால அவங்கள கோபப்படாம கையாளணும் அப்படிங்கிறதும் சிறந்த ஒரு ஒரு பொருள கேட்டு அழுதுனா, அந்த பொருள காட்டிலும் சிறந்த பொருளை கொடுத்து அந்த கோவத்த நம்ம தணிக்கணும்.
கணவன் மனைவியில யாரு அதிகமா கோவத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, அதுல யார் அறிவாளியோ அவங்க கோவத்தை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஒரு மனிதன் புனிதனாக வேண்டும் என்றால் சினம் தவிர்த்தல் என்பது மிகவும் அவசியம் அப்படின்ற இன்றைக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களோட கருத்துக்களை இன்றைக்கு சசிகலாமா மிகவும் சிறப்பாக நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கியப்பட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் பயணம் செய்து கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நமக்கெல்லாம் வந்து அந்த அறிவை உணர்த்திய அம்மா சசிகலா அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நம் குழுவில் குழுமை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறையா சான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை எல்லாம் வாழ்த்தினதா எடுத்துக்கங்க. நன்றி. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு வந்து சசிகலா பாரி அவங்க நிறைய அறிவை வந்து தெளிவுபடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் மகரிஷி கருத்தை எல்லாம் எடுத்து நமக்கெல்லாம் உணர்த்தியிருக்காங்க. அதை நம்ம வந்து கையாளணும். சினத்தை வந்து எப்படி தவிர்க்கிறது, கோபத்தை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. நன்றிகள் அம்மா. சினம் வந்து ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னாங்க. நம்ம கோவப்பட்டு நம்மையே சிறுக சிறுக வாழ்நாட்களை குறைத்து கொள்கிறோம். இதுதாங்க உண்மை. மகரிஷி கருத்து அதுதான், அம்மா சொன்னதும் அதுதான். கோவப்பட்டோன்னா நம்மளோட உடல்ல இருக்கிற செல்கள் அத்தனையிலையும் அந்த பதற்ற நிலை வரும், கண்கள் செவந்து போயிடும், நடுக்கம் வரும், எவ்வளவோ நிகழும். அது நமக்கு தேவையா பாருங்க. அதை நம்ம செய்து நம்ம ஆயுள்ல குறைச்சிக்கலாமா சொல்லுங்க? அந்த அறிவை தாங்க தெளிவு பெற வைக்கும். அதுக்கு தாங்க ஐயா ராமச்சந்திரன் ஐயாவோட தனிமையில பேசும்பொழுதும் கேட்டிருக்காங்க, தளத்திலையும் கேட்டாங்க. அறிவு திருக்கோவில் அப்படின்றதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அறிவை வந்து அங்க போனோம்னா அங்க வந்து மகரிஷியோட
அந்த அறிவு நிறைய புரிதலை உண்டு பண்ணி நிறைய இருக்குங்க அங்க. நம்ம கோவிலுக்கு போய் ஒரு சிலையை பார்த்து நம்ம சாமி கும்பிடுறோம். ஆனா அங்க அறிவு திருக்கோயில்ல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த உணர்வு நிலை, அந்த தவ நிலை, ஐயா அவங்க நிறைய அங்க பரவ செய்திருக்காங்க. அங்க வந்து சிலை இல்ல. அந்த அவங்களோட அறிவோட நம்மளுடைய அறிவை சேர்த்து உணர வைத்து நம்மள தெளிவுபடுத்தி அந்த அறிவை கொடுத்து நமக்கு உணர்த்தி செய்திருக்காங்க. அதுதாங்க அங்க அறிவு திருக்கோயில்னு பேர் வந்ததுக்கு காரணமே. மகரிஷி அவங்க எப்படிங்க, அவர் தான் இல்லையே அங்க எப்படி அறிவு இருக்கும் அப்படின்னு நம்மளாம் எடுத்துக்குவோம். நானுமே கூட உணர்ந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். அது வந்து தெரியாத புரியாத நிலை. நான் மன்றத்துக்கு போகாத முன்னாடி அப்படிலாம் உணர்ந்தேன். ஆனா போன பிறகுதான் என்னுடைய அறிவு வந்து தெளிவு பெற்றதுன்னு நான் சொல்லுவேன். எப்படி அங்க அறிவு இருக்குன்னா, மகரிஷி அவங்க காலையிலேயே எழுந்து அதுக்கு நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு. அத வந்து அப்படியே எங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க அத உணர்ந்து எங்களுக்கு கொடுக்கும் பொழுது தவ வடிவுல தான் அத எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்து நாங்க வந்து எல்லாருக்கும் அந்த பயிற்சியெல்லாம் அவங்க செய்த பயிற்சி ஒண்ணுமே தவறாம அப்படியே எங்களுக்கு கொடுத்து அந்த தவநிலையில உயர்த்தி அந்த அறிவை தெளிவு பெற வச்சு நாங்க வந்து மாணாக்கர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். அதுக்கு நிறைய பயிற்சி இருக்கு. சும்மா எடுத்ததுமே இது பண்ண முடியாது. அந்த தவத்துல அங்க போய் இருந்து தவத்துல ஆழ்ந்து 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 போகும்பொழுது அறிவு என்ன அப்படிங்கிறது அந்த உணர்வு புரிதல் வந்துருங்க நமக்கு. அந்த புரிதலோட இணைந்து நம்ம வந்து வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும். அம்மா சொன்னாங்க, கோவப்படும் பொழுது வாழ்த்த முடியாது. 100க்கு 100 உண்மை. மகரிஷி கருத்தும் அதுதான். இப்ப நானே கூட சில டைம் நான் வந்து வாழ்த்துறதுக்கு வரமாட்டேன் தலத்துக்கு. ஏன் அப்படின்னா, அந்த நேரம் எனக்கு கோபம் வராது. அந்த ஒரு மனநிலை கொஞ்சம் பாதிச்சிரும். அப்ப வந்து அந்த பாதிப்போட நான் வந்து உங்கள வாழ்த்துனேன் அப்படின்னா, அது உங்கள தாக்கும். நாங்கெல்லாம் மகிழ்ச்சி கருத்து நல்லத குடுக்க தான் இங்க வந்து நாங்க செய்துட்டுருக்கோம். அப்படி அத 1 நாள், 2 நாள் அப்படியே அந்த மனச சாந்தப்படுத்திட்டு, அந்த சூழ்நிலைய சரிப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து வாழ்த்துவேன். இதுதாங்க உண்மை. அது மாரி அங்க ஒரு சூழ்நிலை நடக்கும்பொழுது, பிள்ளைங்க வெளியில கிளம்புவாங்க, வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க. வீட்லயே கூட. "இல்ல இப்ப மனசு சரியில்ல. நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நாங்க அதுல வந்து நெறைய உணர்ந்திருக்கிறோம். அந்த கோவத்தோட வாழ்த்துறது எப்படி? வாழ்த்துனா என்ன ஆகும்? நம்ம நல்லத தானே செய்றோம். இந்த கெட்ட பதிவோட இருந்து அந்த வாழ்த்து செய்யக்கூடாது. அப்படின்னு எங்களுக்கு அந்த அறிவு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு தாங்க இந்த அறிவு திருக்கோவில் அங்க இருக்கு. இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கு. எப்படி இருக்கு? அவரோட அறிவை எல்லாருக்கும் குடுத்துட்டாரு. இப்ப நான் வந்து மகரிஷி அவங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து தவம் மூலியமா அத வந்து இந்த பூர்வ மத்தியில கொண்டு வந்து அவங்க அறிவை என்னுடைய அறிவோட சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த அறிவு எனக்குள்ள வந்ததும், அத எடுத்து நான் வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்கேன். எல்லா வெளிநாட்டுல கூட இருக்கு அறிவு திருக்கோவில். அப்ப பாருங்களேன், அவர் இல்லைன்னாலும் உடம்பு தான் அழிஞ்சிரும். உயிர் வந்து என்னைக்குமே அழியறதில்ல. அது நமக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அத நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா, அந்த அமைதி நிலை. அமைதி நிலையோட இருந்து, அந்த அறிவ உணரும் பொழுது அப்படியே நமக்குள்ள கொட்டும். கொட்டும் பொழுது அந்த மனசு அப்படியே சாந்தப்படும் பாருங்க. அவ்வளவு ஒரு அருமையான அமைதி வந்துரும். அந்த நேரம் நம்மள யார் என்ன சொன்னாலும், செய்தாலும், அடிச்சாலும் கூட கோவம் வராது. அப்படி ஒரு கோவத்த குறைக்கக்கூடிய இடம்தாங்க அறிவு திருக்கோவில். ரொம்ப அருமையான பகிர்வு அங்க இருக்கு. இதுல ஆழியார்ல மட்டும் இல்ல, எல்லா அறிவு திருக்கோவில்லையும் எல்லா ஆசிரியரும் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த பயிற்சியை எடுத்துட்டு தான் எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நானே வந்து நானே சொல்றேன்னு எனக்கு பெருமை இல்ல. இத வந்து இந்த தளத்துக்கு குடுக்கணும் அப்படிங்கிற
உணர்த்தினதே அந்த அறிவு தாங்க. என்ன அறியாமலே தான் நான் வந்து இதுல ஜாயின் பண்ணேன், வாழ்த்தினேன். நான் வாழ்த்தல. இங்கேயும் மகரிஷி அவங்களுடைய ஆன்மா தான் எனக்குள்ள இருந்து உங்களை எல்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்கன்னு நான் அப்பப்ப சொல்லுவேன். இதுதான் உண்மை. அந்த நான் தான் செய்றேன், நான் தான் போறேன், அந்த ஒரு இதுவே கர்வம் இருக்கக்கூடாது. அவர் என்ன கொடுத்தாரு, அந்த அன்பும் கருணையும், அந்த அன்பும் கருணையும் தான் விதைச்சிட்டு போயிருக்காரு. அதை எடுத்து நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த அன்பும் கருணையோட செய்துட்டு இருக்கணும். இதுதாங்க அறிவு திருக்கோவில். ஏம்மா வந்தது அப்படின்னா, இப்ப கோவில் இருக்கு, அங்க சிலை இருக்கு, அங்கேயே சக்தி இருக்கு. எப்படி அந்த சக்தியை உணரணும்? இப்ப மகரிஷி போனாக்கா அறிவை வந்து உணர்த்துறாங்க நம்மளுக்கு இங்க. அதே கோவில்ல எப்படின்னா சிலை வடிவத்துல நாங்க வந்து அந்த மந்திரம் பதிச்ச அந்த தகடு வச்சு அது மேல சிலை வச்சு அந்த மந்திரம் சொல்லும் பொழுது அந்த வான்காந்தத்திலேருந்து அந்த சக்தி வந்து இறங்கிட்டே இருக்கும். அந்த சிலையில இறங்கிட்டே இருக்கும் பொழுது அதை பார்த்து கும்பிடுறதுக்கு தான் நம்ம போறோம். அங்க போய் இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு மறைச்சிட்டு இல்ல, எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அங்கேயும் அதுதான் பாருங்க, மறைக்க கூடாது. அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம அந்த சிலையை அப்படியே ஒண்ணுமே இல்லாத, துணி இல்லாம, பூ அலங்காரம் இல்லாம, நகை அலங்காரம் இல்லாம அந்த சிலைய பார்த்து நம்ம வணங்கும் பொழுது அங்க போய் கண்ண மூடக்கூடாது. அங்க போய் சிலைய வந்து உத்து பார்க்கணும். அந்த சிலையிலேருந்து நம்ம கண்ணுக்குள்ள அந்த ஆற்றல் வரும். அது ஒண்ணுதாங்க அங்க போறதுக்கு நமக்கு கிடைக்கிற பலன். இங்க வந்து மகரிஷி வந்து உணர்த்துறாங்க. அங்க வந்து சிலை வடிவுல இருக்கிற அந்த சக்தியை ஈர்த்து கொடுக்குது. இப்ப முருகன்னா முருகன் சிலையிலேருந்து அந்த சக்தியை ஈர்த்து கொடுக்கும் பொழுது அந்த பார்க்க தான் நம்ம போறோம். அங்க போய் கண்ணை மூடிக்கிட்டு ஆம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் அடுத்தவங்களுக்கு அங்க போய் இருந்து நம்ம நல்லதை செய்யணும். அதை உணரதான் நம்ம கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போகும்பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா, இங்க அறிவு கிடைக்கிற மாதிரி அங்க வந்து வர்றவங்க எல்லாருமே, கோவிலுக்கு வர்றவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, கடவுளே நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும், நல்லதே தான் கேட்பாங்க. அப்ப அந்த கோவில் முழுவதுமே அந்த நல்ல அலையக்கம் பரவி இருக்கும். அந்த இடத்துக்கு போகக்குள்ள அந்த அலையக்கம் நமக்குள்ளேயும் வரும். இது ஒரு சக்தி. இதையெல்லாம் உணரதான் நம்ம கோவிலுக்கு போறோம். நான் வந்து எங்கேயுமே கோவிலுக்கு நானா எங்கேயுமே போனது இல்லைங்க. குடும்பத்துல எல்லாரும் போறாங்க, கூப்பிடுவாங்க, போவேன். அங்க போயிட்டும் நான் வந்து இப்படிதான் சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுங்கி உட்காந்து தவம் பண்ணுவேன். தவம் பண்ணும் பொழுதும் அந்த ஆற்றல் நமக்குள்ள வரும் அங்க இருந்து. அதுக்கு தான் நம்ம போறோம். அங்க போய் வேண்டாத கதைகளை பேசுறது அப்படிலாம் செய்யக்கூடாது. அங்க போறதும் கொஞ்ச நேரம் செலவிடுறோம். அதையும் அந்த சக்தியை வாங்கிக்கணும் நம்ம. அதுதாங்க அங்க கோவிலுக்கும் அறிவு திருக்கோவிலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. இதெல்லாம் அன்னைக்கே நான் நினைச்சேன், இதை வந்து உள்ளது உள்ளபடி அப்படியே மகரிஷி கொடுத்த அந்த கருத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு. இதுதாங்க அறிவு திருக்கோவிலுக்கும் அதுக்கும் உள்ள இது. கோவத்தை எப்படி அம்மா சொன்னாங்கன்னா, அந்த தவம் எடுக்கும் பொழுது கோபம் குறைஞ்சிடுங்க. அதான் சொன்னேன், அடிச்சா கூட அந்த இடத்துல நமக்கு கோபம் வராது, சிரிப்பு தான் வரும், ஆனந்தம் தான் வரும். ஏன்னா அப்படி ஒரு தன்மை வந்து அந்த தவத்துல இருக்கு. அதுதான் அம்மா சொன்னாங்க. நிறைய இந்த கருத்துக்களை வந்து கோபம் குறைக்கிறது, ஆசை சீரமைக்கிறது அப்படிலாம் அம்மா வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய வந்து பகிரணும். இந்த கருத்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். நன்றி. சசிகலா அம்மா அவங்களும் அவங்க குடும்பமும் குழந்தைகளும் அவங்களுடைய இந்த சேவை மனப்பான்மையும் நல்ல பெருகி வளரணும். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா.
ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சினம் தவிர்த்தல்ங்கிறத இதுல நிறைய விஷயங்களை அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்க. அது உடல் ரீதியா, மன ரீதியா, ஆன்மீக ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால வருது அப்படின்னு ரொம்ப அழகா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருக்குறள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சசிகலா அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்க. அது போல நம்ம வாழ்க்கை நடைமுறையை ஒட்டி வர்றது ஏன் நம்மளுக்கு கோபம் வருது அப்படிங்கிறதும் சரி, அதை ஒவ்வொரு படிப்படியா எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதுல என்ன தெரியும்னா, நம்மளுக்கு சில விஷயங்களுக்காக நம்ம கோவப்படுறதுங்கிறது முதல்ல நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு பெரிய தண்டனை அப்படிங்கிறது முழுசா புரிஞ்சுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் கோவப்படையில நான் அதுக்கு காரணமே இல்லை, எனக்கு நம்மளுக்கும் கோபத்துக்கும் காரணம் இல்லாம அவங்க அடுத்தவங்க கோவப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த கோபம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு ஒரு பயமா கூட இருந்தது இன்னைக்கு அம்மா சொன்ன விஷயங்கள். இதுல இருந்து ஒவ்வொரு படிநிலையா அந்த சங்கல்பம் ஆகட்டும், அந்த பயிற்சிகள் ஆகட்டும், இது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு பயிற்சி, தவம், அந்த மாதிரி ப்ரேயிங் அதெல்லாம் செஞ்சு சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி நம்ம அப்படியே சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம ஜீவகாந்த ஆற்றலை. அது ஒரு தடவை கோபப்பட்டாவே அது அப்படியே நிறைய போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ நேரம் ஒதுக்கி அப்படியெல்லாம் செய்யறதுல டக்குன்னு, ஏன்னா சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், செலவு செய்யறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அது போலதான் இதுலயும். அதனால ரொம்ப விழிப்புணர்வோட இருந்துக்கணும். மிக்க நன்றிங்க சசிகலாமா, ரொம்ப அருமையான உரை. மிக்க நன்றி, வாழ்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருமையான பதிவு இன்னைக்கு சசிகலா பாடியது. சினம் தானே எல்லாத்துக்கும் காரணம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிம்பாரு. யாராண்ட சேர்ந்தோ அவனைதான் கொல்லும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம மத்த அடுத்தவங்க மேல கோவப்படுறோம்னுட்டு. அது கிடையாது. அது முதல்ல நம்மளை கொல்லுது. அதுக்கப்புறம் இனம் என்னும் ஏமப்புனையும் சுடுமா. நம்ம சுத்தி உள்ளவங்களையும் சுடும் அது. அது ஏமப்புனை. நம்ம வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியாவோ நிம்மதியாவோ இருக்கிறதுக்கு துணையா இருப்பவங்க. மனிதன் ஒரு சமுதாய விலங்கு இல்லையா, தனித்து வாழ முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. அந்த சினத்தை எப்படி தவிர்க்கணும்? கோபப்பட்டாக்கா நம்முடைய ஆற்றல் அழியுன்றது ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. வள்ளுவருடைய குரல்களை கூட எடுத்து காட்டி சொன்னாங்க. தன்னைத்தான் காதலனாயின் சினம் காக்கன்னு சொல்றாரு வள்ளுவர். உன்னை நீ காப்பாத்திக்கணும்னு நினைச்சீன்னா கோபத்துல இருந்து நீ வெளியில வந்துரு, கோபப்படாதன்றாரு. சொல்றது எல்லாருக்கும் எளிமை. இந்த வேகத்துல என்ன பண்ணிடுறோம், கோபம் கொள்றோம். அதாவது இயலாமைதான் கோபத்துக்கு முக்கியமான காரணம். நம்மளால முடியல, நம்ம மத்தவங்க காயப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அது அந்த எதிர்வினை ஆற்றுறது தான். எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா நாளைக்கு மறுபடியும் அவங்க முகத்துல நம்ம முழிக்கணும். இந்த நேரத்துல வார்த்தையை கொட்டிட்டு அப்புறம் தவிக்கிறதுல பயனே கிடையாது. எல்லாத்தையும் சொன்னாங்க, சங்கல்பம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நம்முடைய ஆற்றலை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகணும். ஆற்றலை தேவையற்ற வழியில் செலவு பண்ணக்கூடாது, வீணா செலவு பண்ணக்கூடாது இல்லையா? ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. எனக்கு எல்லாவற்றையும் தொகுத்து சொல்ல தெரியல. நன்றி, நன்றிம்மா, நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது காலையில இதெல்லாம் கேட்கும்போது. ஒவ்வொரு முறையும் கோபம் கொள்ளும் பொழுது அவங்களே சில வழிமுறையோட சொல்லுவாங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணு, 100 வரைக்கும் எண்ணு, இல்ல வாயில தண்ணியை ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியாயிரு இதெல்லாம் கூட சொன்னாங்க. இல்ல இதெல்லாம் கூட உண்மையான காரணங்கள் தான். இன்னும் சொல்ல போனா கோபம் வருதுன்னு சொன்னா அந்த இடத்த விட்டுட்டு கூட அடுத்த அறைக்கு போயிடலாம். ஏன்னா அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான வழி. எத்தனையோ இருக்குது. இந்த சங்கல்பம் நாங்க இல்லையா, மன உறுதியில நம்ம யார் மேலயும் கோவப்பட மாட்டோம். ஏன்னா மனித வாழ்க்கை வந்தாச்சு. என்னைக்கு வர்றதுக்கு ஒண்ணா காலம் இருக்குது. 10 மாசம், 27, 275 நாள், 280 நாளுன்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கெல்லாம் இருக்குது. ஆனா போறதுக்கு கணக்கே கிடையாது. எப்ப போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நாமும் மகிழ்ச்சியா வாழ்ந்து நம்ம சார்ந்தவங்களை மகிழ்ச்சியா வாழ வைக்கணும்னா சினம் தவிர்த்தல்ன்றது மிக 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 இன்றியமையாதது. சினம் கொள்ளவே கூடாது. நல்லதுமா. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். விஜயாவுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்ன பண்ணணும், சினம் தவிர்க்கணும். கோவிலுக்கு போறது கூட அங்க உள்ள சக்தியை நம்ம பெற்று வர்றதுக்கு தான் சொன்னாங்க இல்லையா? அது வெகு சிறப்பு. நம்ம எங்க அப்படி செய்யறோம்? என்னமோ போறோம், போய் சாமியை ஒரு கணம் பாக்குறோம், அப்புறம் உட்காந்து வந்துடுறோம் வீட்டுக்கு. அது ஒரு சடங்கு மாதிரி செய்யறோம். சடங்குனாலே அதுல ஒரு உயிர் இல்லாம போயிடுது. அதுல அதை கூட சடங்கு கூட எதுவா இருந்தாலும்
உணர்ந்து செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். போய் கோயில்ல போய் அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி என்ன பண்ணணும், அந்த ஆற்றலை நம்ம உணரணும். அதுதான் முன்னோர்கள் எல்லாம் பெரிய பெரிய கோயில் எது கட்டி வச்சாங்கன்னா, மக்கள் எல்லாம் வந்து அங்க அமைதி அடையணும், அமைதியை நாடணும்ன்றதுக்காக தான். ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது எல்லாத்தையும் தினம் கொண்டு வந்து தர அவைக்கும் வாழ்த்துக்கள். சசிகலாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான உரை, சினம் குறித்து நிறைய சொன்னாங்க. எனக்கு கடைசியா அந்த பயிற்சி வந்து சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம முக்கால்வாசி நேரம் யார் மேல அதிகமா கோவப்படுறோம்னா வாழ்க்கைக்கு என்னன்னா, நம்ம யார் மேல கோவப்படுறோம், எதுக்கு கோவப்படுறோம், எதனால கோவப்படுறோம், நம்முடைய பொறுப்பு என்ன, அதை வந்து ஆராய்ஞ்சு அதை திரும்ப நம்ம செய்யாம நம்ம ஒழுங்கா இருந்தா ஏன் கோவம் அவங்க படுறாங்க அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அந்த சொன்ன பயிற்சி வந்து அருமையா இருக்கு. அப்புறம் யார் விட்டு கொடுக்கறது அப்படின்னா அறிவாளி தான் விட்டு கொடுப்பாங்க. அப்படி சொல்லும்போது அறிவு இருக்கிறவங்க முதல்ல சரி நானே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த ஆற்றல் குறையிறது, எனர்ஜி சேர்த்து வச்ச எனர்ஜி காலையிலே போயிடுச்சு அப்படின்னா மதியம் இரவு வரைக்கும் அந்த எனர்ஜி நமக்கு இல்லாம போயிடும். இன்னமும் மதியம் சாயந்தரம் திரும்பவும் கோவப்பட்டோம்னா அடுத்த நாளுக்கு நம்ம சேர்த்து வைக்கின்ற ஆற்றலும் வந்து குறைஞ்சிரும். அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. சிறப்பு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க கோவம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும். கோவம் இருக்க இடத்துல ஏன் குணம் இருக்கும்? அந்த கோவம் ஒருத்தட்ட கேட்டேன் இந்த கேள்விய. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குங்கிறாங்க, அப்புறம் கோவப்படுறது தப்பு இல்ல அப்படின்னு கேட்டேன். இந்த கோபம் வந்து அக்கறையோட கூடிய கோபம், அக்கறையோட கூடிய கோபம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க தீய வழியில செல்லக்கூடாது, அவங்க வந்து இந்த இது பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவப்படுறது வந்து அது நல்ல கோபம். அது அக்கறை, அவங்க மேல இருக்க அவங்க மீது உள்ள ஒரு அக்கறை இருக்கிறதுனால அந்த பாசத்துல அந்த அன்புல கோவப்படுறது கோபம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல குழந்தை வந்து டிவி வந்து ஏதோ ஆட்டிக்கிட்டே இருக்க உழுக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி கோவப்படாம தம்பி இது வந்துருப்பா, கீழே வந்துருப்பா, அப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு அதட்டு போட்டாதான் அந்த தம்பி வெளியே வருவாப்புல. அந்த அது வந்து கோபம். அந்த அந்த கோபம் வந்து அந்த நொடி பொழுதுல மறைஞ்சிடும். அந்த கோபம் இருக்கலாம். மனசுல வஞ்சனையை வச்சுக்கிட்டு பழி வாங்க துடிச்சு அவங்க கெடுதல் பண்ற அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த கோபம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாரு. நிறைய சிறப்பான உரைய நல்லா. இப்ப சசிகலா பாரி சகோதரி அவங்க உரையை கேட்டோம்னா நம்ம எப்படி இல்லாம கோவப்பட்டு இருக்கோம் சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு கோவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சசி பிரதர் கூட சொல்லுவாரு. கோவம் படும்போது நம்ம கோவப்படுறோங்கிறத நமக்கு தெரியணும். அப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிற அந்த இது விழிப்பு நிலை இருந்தாலே போதும், நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால கோபம் வந்து சத்தமா பேசுறது வந்து ஆள் மனசுக்கு வந்து கேட்காம, நம்ம சாதாரணமா பேசுறது கேட்காது. அதனாலதான் அவ்வளவு கத்தி பேசி அந்த ஆள் மனசுக்குள்ள கேட்கற மாதிரி அவ்வளவு சவுண்டா பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால கோபம் வந்து எனர்ஜி குறையுது, உடல்நிலை பாதிக்குது, எல்லாத்துக்கும் காரணம் கோபம் தான். இந்த கோபத்தினால என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு சண்டைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா அது ஒரு பொருட்டாவே எடுக்காம நான் தன்னுயிர் போல நம்ம எப்படி நம்மளை விரும்புறோமோ அதே மாரி எதிர்த்தாப்புல இருக்கவங்களும் ஒரு உயிர் அப்படிங்கிறத நம்ம எண்ணிப்பாங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தலைப்பு அருளுலகம். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் இந்த சினம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு
நிலையாகிவிட்ட சூழலில் அம்மா சசிகலா பாரி அவர்கள் அவருக்கே உரித்தான அவருடைய அற்புதமான அந்த குரலினால் நம் கோபத்தை எப்படி குறைத்துக் கொள்வது என்பது பற்றி மிகவும் பயனுள்ள வகையிலே இன்றைய உரையை நிகழ்த்தினார். அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆரம்பத்தில் அம்மா சொன்னது கோபம் நம்மை மட்டும் அழிக்காது, நம்மை சேர்ந்தவர்களையும் அழிக்கும், இந்த சமூகத்தையும் அது அழித்துவிடும் என்பது போல அந்த கோபம் சங்கிலி தொடர்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற அந்த கருத்தினை அற்புதமா சொன்னாங்க. அந்த கோபம் யார் மேல வருது? தன்னை விட எளியவர்கள் மேல அந்த கோபத்தை நாம் காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கடைசியில அம்மா சொல்லும்போது வள்ளுவருடைய குரலை, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்ற மாதிரி அந்த குரல் மூலமாகவும் சொன்னாங்க. கடைசியில மனிதன் புனிதனாவதற்கு இந்த சினத்தை தவிர்த்து தொடர்ந்து பயிற்சியின் மூலம் இந்த சமூகத்தை அன்பினால் ஆட்சி செய்த அன்னை தெரேசா, வள்ளல் பெருமானார் போன்றவர்கள் எப்படி இந்த சினத்தை தவிர்த்து இந்த சமூகத்தில் புனிதராக மாறினார்கள் என்பதை பற்றியும் சொன்னார்கள். அதே போன்று நமது ஐயா உலகம் போற்றும் அந்த அமைதிக்காக ஐநா சபையில் தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையை கொண்டு சென்று அமைதிக்காக வித்திட்ட ஐயா மகரிஷியின் இந்த சினம் தவிர்த்தல் தொடர்பான பயிற்சி வகுப்பினை அனைவரும் பங்கு பெற்று நாம் சினம் தவிர்த்து நாமும் மாறுவோம், இந்த சமூகத்தையும் மாற்றுவோம். அருள் உலகம் எங்கெல்லாம் தேடுவதோ எழில்மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ எழில்மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ. குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம். தேவன் ஒரு பாதை, தேவி ஒரு பாதை, குழந்தை ஒரு பாதை, காலம் செய்யும் பெரும் லீலை. குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல உள்ளம் பல உள்ளம். இரண்டு குதிரையிலே ஒரு மனிதன் போவதென்ன, இரண்டு நினைவுகளில் பல காலம் வாழ்வதென்ன. வீடுகள் தோறும் என்று இதுதானே கேள்வி என்று, வீடுகள் தோறும் என்று இதுதானே கேள்வி என்று. இருவர் உழைத்தால்தான் இந்நாளில் பசி தீரும், இருவர் உழைத்தால்தான் இந்நாளில் பசி தீரும். இது போன்ற சமூக சூழலில் பொருளாதாரத்தை நாம் தேடி ஓடுகின்ற இக்காலகட்டத்தில் அம்மா ஆரம்பத்தில் சொன்னது போல அலுவலகம் செல்லும் நேரங்கள் கோபம் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் வருகிறது என்பது பற்றி அம்மா கூறினார்கள். இந்த அலுவலகம் செல்லும் போது அதற்கு தேவையான தயாரிப்புகளை செய்வதற்காகவும் அந்த கோபம் வருகிறது. இது இருவருக்கும் உண்டு, இருபாலருக்கு, கணவன் மனைவி இருவருமே இதை அனுசரித்து தேவையான வேலைகளை பகிர்ந்து கொண்டு நாம் சினம் தவிர்ப்போம். இன்றைய பொழுதில் எனக்கு என்னுடைய துணைவியார் தான் காலையில அந்த இதெல்லாம் பண்ணி தருவாங்க, அந்த டீ காஃபி அது மாதிரியான விஷயங்கள். இன்று நானே அடுப்படிக்கு சென்று இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டே அவரோடு என்னுடைய இன்றைய காலை பொழுதை அவருக்கு டீ போட்டு கொடுத்து என்னுடைய வேலைகளை பகிர்ந்து கொண்டேன். இப்படி நாம் ஒரு வேலைகளை இருபாலரும் பகிர்ந்து கொண்டு இந்த சினம் தவிர்த்தல் என்ற விஷயங்களை தவிர்த்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த பாடல்ல கூட. 2 குதிரையில ஒரே மனிதன் ஒரு நேரத்துல சவாரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாடலும் சரி, அந்த கருத்துக்களும், அப்புறம் சினம் தவிர்த்தல் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒத்தாசையாக இருப்பது அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து சொன்னீங்க. நன்றிங்கய்யா. நித்யா தேவி வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அம்மா பேசின ஒற்றை வரிகள் கூட நான் கேட்கல. அழகா சினம் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற பின்னூட்ட வரிகள்ல இருந்து உங்களுக்கு பின்னூட்டம் கொடுக்க போறேன். எல்லாருக்கும் ஹெச்பி தான் ஏறணும், பிபி ஏறக்கூடாதுன்றத சொல்லியிருக்கீங்க. சினம், சி நான் தானா அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி சீனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். நான் பொதுவா சண்டை போட்டேன்னா கண்டிப்பா பஸ்ஸுக்கான சார்ஜ் எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன். ஆனா சொல்லிட்டு போவேன் எங்க போறேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பயணத்தினூடே 2 பக்கமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், கண்ணீர் அழுதுட்டே இருக்கும், மனசு பேசிட்டே இருக்கும். ஆனா நம்ம செஞ்சது தப்பு அப்படின்ற முடிவுல கடைசியா வந்துகிட்டு, ஏன்னா விட்டு கொடுக்கறது என்ன ஏதுன்னு. ஆனா சில இடங்கள்ல வெறித்தனமா இருக்கு. சில நேரம் நம்மளுக்கே நம்மள பிடிக்கலைன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன், நான் பொதுவா சொல்லுவேன், நல்லவனும் நான் தான், மிகவும் மோசமானவனும் நான் தான். அதுல எள்ளளவும் ஐயப்பாடு இல்ல அப்படின்றத சொல்லிக்கணும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம கோவத்தை காட்டித்தான் ஆகணும். இல்லைன்னா அங்க ஒரு உயிர் சேதம் ஏற்படும். மனச்சேதம் இருந்தாலும் கூட உயிர் சேதம் ஏற்படும். வாயில அரிசி போட்ட கதைகளையும் கேட்டிருக்கேன். இல்ல ஜெபமாலைய ஒன்னொன்னா எண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் கேட்டிருக்கேன். கோவம் குறையுதோ இல்லையோ, இப்ப ஐயா ராமச்சந்திரன் ஐயா காஃபி போட்டு அம்மாவை கூல் பண்ணிருக்கேன்றாங்க. கூல் கூல் பண்ணிருக்கீங்களா இல்ல பாவம் நல்லா இல்லாத காஃபிய போட்டு மறுபடி கோவப்படுத்திருக்கீங்களான்னு தெரியல. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். நல்ல ஒரு பாடல் வரிகள் அழகா இருந்தது. ராணி அம்மாவுடைய அழகான அந்த பின்னூட்ட வரிகளும் சரி. விஜயாம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நம்ம நம்ம மேல யாராவது கோவப்பட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், வாழ்த்தணும். அவங்க வாழ்க வளமுடன் சொல்லி, பிரபஞ்ச ஆற்றல், எல்லா வல்ல பெருவெளி அவங்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல் முறையா உங்ககிட்டக்க அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ நான் ஏத்துக்கிட்டு, நான் இப்ப நிறைய பேர் கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளும் கொந்தளிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிட்டு, அதனோட ஆனா நம்ம உள்ள அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன்னு சொல்ற மாதிரி, உள்ள சந்தோஷமா இருக்கேன், வெளிய சும்மா காட்டிக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ஊரோட ஒத்து வரலைன்னு நினைக்கிறாங்க, என்னைய வேற தனியா பிரிச்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக அப்படி ஓடுற மாதிரி இருக்கு. சினம் தேவைதான். எங்க தேவையோ அங்க அளவா பலமா தேவை. அதையும் நீங்க வச்சுக்கணும். ஆனா நமக்கு அது மிகவும் மோசமான ஒரு கருவியாத்தான் இருக்கும். நம்ம முகம் கெட்டு போயிடும். ஏன்னா கோவப்பட்டா நிறைய நரம்புகள் செயல்படுமா, ஆனா சிரிச்சா கொஞ்சம் நரம்பு தான் செயல்படுமா. அதனால சிரித்து இருக்கணும். சினத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியாது. ஆனா சமயம் வரும்போது கொஞ்சம் காட்டுங்க, இல்லைன்னா உயிர் சேதம் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, நல்ல ஒரு நிகழ்ச்சியை தந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அருள் உலகத்துல அம்மா சசிகலா அம்மாவுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் நினைப்பேன். நான் அவ்வளோ அழகா அவங்க எல்லாம் சொன்ன பின்னூட்ட வரிகள், ஏன்னா நன்றி உரை சொன்னவங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கினவர், இந்த பின்னோட்ட வரிகள்லாம் கவனிச்சு பின்னோட்ட வரிகளை கொடுத்திருக்கேன். என்னோட வார்த்தைகளை இது வரைக்கும் உங்க செவிகளையும் உங்க பொன்னான நேரத்தையும் செலவழிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கும். நன்றி தெரிவித்து இடம் சார்ந்தேன். உங்கள் பேச்சு புயல் மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றிங்கம்மா. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி சொல்லணும். உள்வாங்கின ஒவ்வொரு சிறப்பான கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றிங்க. கற்பகா தொகுத்து வழங்கின கற்பகாவுக்கு நன்றி. விஜயா அம்மா அறிவுக்கு ஒரு கோவில், வேற எங்கேயுமே அறிவுக்குன்னு ஒரு கோவில் அமைத்ததே இல்லை. குருமகன் தான் முதல் அறிவுக்குன்னு ஒரு கோவில் அமைச்சாங்க. அது அறிவு திருக்கோவில்னு பேரிட்டாங்க. அது சிறப்பு. அதை இன்னைக்கு நினைவுபடுத்தினதுக்கு நன்றிங்க அம்மா.
நான் ரேவதி அவங்கள நினைச்சேன். அவங்க ரெகுலரா வருவாங்க. இப்போ வந்து வே பணி நிமித்தம் கடமை கொஞ்சம் அதனால ரொம்ப அப்பப்ப கொஞ்சம் வர முடியறது போல இல்லன்னு நினைச்சிட்டு, இன்னைக்கு நாளைக்கு வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு அவங்க வந்து கருத்து தெரியிறப்ப எனக்கு அதான் தோணுச்சு. நேத்து நினைச்சோம். இன்னைக்கு வந்தாங்க. அததான் வந்து எண்ணும்போது நல்லவை எண்ணுங்கிறது இதுதான் போல அப்படின்னு தோணுச்சு. நன்றிங்கம்மா ரேவதி அம்மாவுக்கு. அவங்க உள்வாங்கினது. கருத்து வந்து நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கம்மா. ராணி அம்மாவுக்கு ராணி அம்மா திருக்குறள் சொன்னாங்க. இது என்ன சொல்றதுன்னா, அந்த அ பசங்க சின்ன பசங்க பாணியில சொன்னா திருப்பதிக்கே அல்வாவா அப்படிங்கிற மாரி திருக்குறள் நான் சொன்னது ஒரு 2, 3 தான். நான் சொல்றத விட மகரிஷி எடுத்து குடுத்தத தான் எடுத்து விளக்கினத தான் நான் சொன்னேன். அத வந்து அவங்க அம்மா சொல்றப்ப எனக்கு அந்த எண்ணம் வந்தது. நன்றிங்கம்மா. அருள் சகோதரர் அவங்க அம், அவங்க சொன்னது வந்து வாழ்க்கை குழந்தைகள் வந்து திருத்துறதுக்கு கோவப்படணுங்கிறது வந்து அதுக்கு மகரிஷி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நடிப்பு சீனம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு பயன்படுத்தல. அந்த நடிப்பு சீனம்ங்கிறது எப்படின்னா ஆம், நம்ம கோவப்படணும். ஆனா கோவத்தினால வர பாதிப்பு எதுவுமே உள்ள வந்து எழுச்சி நிலையில ஆகக்கூடாது. கோவம் இருக்கணும். அந்த கோவத்துல நம்ம அப்படியே அஹ், ஆம், எழுச்சி பெற்று உடம்பெல்லாம் நம்ம பாதிப்பு ஏற்படக்கூடாது. வார்த்தையில மட்டும்தான் இருக்கணும். உடல் அளவுல இருக்கக்கூடாது. மன அளவுல இருக்கக்கூடாது. வெளியில மட்டும் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது நடிப்பு சினம் சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் குழந்தைகளை திருத்துவதற்கு ஆஹ் ஆஹ் நடி கோவம் கோவப்படணும் அப்படிங்கிறது. அந்த விழிப்பு நிலை பத்தி சொன்னாங்க. கோவம் படுறப்ப ம், ஆம், விழிப்பு விழிப்பு ஆராய்ச்சி பண்ணும் அப்படிங்கிறப்ப கோவப்படுறப்ப ஆராய்ச்சியே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அதுக்கு தான் வந்து நம்ம கோவமாவே மாறிடுறோம்னு சொல்றது. அதுக்கு தான் மகரிஷி சொல்லுவாங்க, கோவம் அறவே வேணாம். ஆம், வள்ளலாரும் சொல்றது அணு அளவுக்கு கூட கோவம் இருக்கக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்றதும் அதுதான். அந்த கோவமாய் வராம இருக்க முடியுமா அப்படின்னா, அது வந்து நம்ம பயிற்சி தான். அதுக்கு தான் இந்த பயிற்சி. வரும் அது. ஆனா வந்து பயிற்சி அப்பங்க போய் நம்ம பயிற்சி எப்போ சொல்ப்பா அம்மா கூட சொன்னாங்கல்ல, தண்ணி வாயில வைக்கிறது, 1, 2 எண்றது, இல்ல அடுத்த அறைக்கு போறது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யலாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சியே அங்க அங்க ஆராய்ச்சிக்கு அந்த அறிவு விழிப்பு நிலைக்கு அங்க போகுறதே கடினம். அதனால தான் வரத்துக்கு முன்னாடியே காத்துக்கிறது தான். இந்த பயிற்சிய வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமானாலும், பண்ண பண்ண வந்து அது சங்கல்பம் நம்ம என்ன சங்கல்பம் எடுத்தோமோ, அந்த சங்கல்பம் வந்து முதல்ல நிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் குடுத்தது. நன்றிங்க சகோதரர். ரவிச்சந்திரன் ஐயா, வழக்கமா அழகான ஒரு பாடலுக்கு நன்றிங்க ஐயா. அதுவும் வாழ்க்கை துணைக்கு ஒரு உதவியோட வேற சொன்னீங்க. அது இன்னும் சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. நித்யா தேவி அம்மா, ஆசிரியருக்கே உரிய விளக்கம். நன்றிங்க அம்மா. உங்களுக்கு கூட படிக்கிற குழந்தைகள் வந்து உங்ககிட்ட படிக்கிற குழந்தை கொடுத்து வச்சவங்கள்னு நினைக்கிறேன். அழகா ஒரு பாடல், ஒரு கவிதை வரியோட அழகா வகுப்பும் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா. இன்னைக்கு கருத்து தெரிவித்தல் யாராவது நான் விடுபட்டிருந்தா மன்னிக்கணும். அனைவருக்கும் நன்றி. ஆஹ் ஒரு சில வரிகள் நான் விட்டதை மட்டும் சொல்லிடுறேன். ஆம், ம், ம். பயிற்சி வந்து நம்ம வரிசையா அட்டவணை பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நபருக்கு வந்து ஒரு அதிகப்படியான நாட்கள் வந்து எடுக்கும். அப்ப அந்த அதிக நாள் எடுக்கிறப்ப அந்த அந்த பயிற்சினால கிடைச்ச அனுபவம் வந்து அடுத்தடுத்த பயிற்சி அடுத்த நபர்களை நம்ம எடுத்து பயிற்சி செய்யறப்ப நமக்கு வந்து சீக்கிரமே இப்போ ஒரு ஒரு முதல் நபருக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சுன்னா அடுத்த நபரை எடுக்கிறப்ப ஒரு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மகரிஷிக்கு வேணா அவ்வளோ நாள்ல முடிஞ்சிரும்னா இப்ப நமக்கு என்ன கூட நாட்கள் எடுத்துக்கிறதுல தவறு இல்லைன்னு மகரிஷியும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்ம பயிற்சி செய்யறப்ப ஒரு 6 மாதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட எழுச்சி நிலை அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல வந்து நான் முன்னாடி விடுபட்டுட்டேன். அதனால இங்க இறுதியா தெரிவிக்கிறேன். உம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சிந்தனை செய்யறப்போ அதுல முழுமையான புரிதல் வந்து அதை நம்ம சீர் செய்துக்க முடியும். அதுல வந்து நல்ல புரிதல் வரும், செயல்படுறதும் எளிமையா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுதான் திரும்பவும் தொடர்ந்து நம்ம சிந்தனை செய்யறது, மனதுக்கான சிந்தனை செய்யறது,
தூய்மை செய்யறதுக்கான மன தூய்மைக்கான சிந்தனை செய்யற பயிற்சி வழிமுறைகளும் அதுக்கு தான், மேலும் மேலும் மன தூய்மைக்கு தான் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலா. மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. அனைவருக்குமே நிச்சயமாக பலனளிக்கக்கூடிய ஒன்று. ஏன் சினம் வருகிறது, அதை எப்படி நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறது, எப்படி பயிற்சி எடுத்துக்கிறது, அது எல்லாமே ரொம்ப அழகா சிறப்பா வேதாத்ரி மகர்ஷியோட கருத்துக்களோட சேர்ந்து, திருக்குறள், இப்படி பல விஷயங்களோட சேர்ந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் அம்மா நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மா வெகுளி தொடர்பான பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். கோவப்படுறதுனால ஆற்றலை எப்படி இழக்கிறோம் அப்படின்றத நிறைய நல்லா சொன்னாங்க. நிதானமாக மனசில் நம்ம அப்படியே உள்வாங்கிற மாதிரி எடுத்துரைத்தார்கள். அதில் ரொம்ப குறிப்பாக நான் உணர்றது ஒன்று தான், உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். வெகுளினா கோபம், சினம்னா கோபம். மனத்தாலும் கூட கோபம் கொள்ளாதவன் நினைத்த நன்மைகள் எல்லாம் நிறைய பெறுவான்னு தெய்வ புலவர் எழுதியிருப்பார். முதல்ல நம்ம மனசால கூட கோபப்படக்கூடாது. அப்போதான் நம்ம உண்மையான நல்ல உள்ளத்தோடு இருக்கிறோன்னு அர்த்தம். அது கடினமான ஒன்று தான். பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சுன்னா உறுதியாக நம்மளால் முடியும். அதே சமயம் அநியாயம் நடந்தால் நமக்கு கோபம் இயல்பாக எழும். ஆனால் அதை எங்கே, எப்படி, யார்கிட்ட, எந்த அளவு அப்படின்றத புரிந்து கொண்டு நாம் இனிமையான முறையில் அதை நம்ம கையாளணும். குடும்பத்தில் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா நம்மளை அடையாளப்படுத்துகிற விதம் தவறானதாக இருக்கும். நம்மளோட வழித்தோன்றல்களுக்கும் அதுவே ஒரு பாடமாக கூட மாறிடும். நட்பையும் உறவுகளையும் இழந்துருவோம். நம்மளையே நம்ம இழந்துருவோம். இது எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி நலமாக நம்மை பாதுகாத்து கொள்வது என்பதை அறிந்தோமானால் நம்ம நன்றிங்கம்மா. நீங்க நிறைவு பண்ணும்போது ஒரு சில வரிகள் கேட்கல. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட தங்க மீன் மற்றும் அன்பு சார் அவர்களுக்கு நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ராமச்சந்திரன் ஐயாவின் சிறப்பு நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.